பார்க்க போறது இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஐஎன்எம் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நான் ரிட்டன் நோட்ஸாவே எழுதிருக்கிறதுலே படிச்சுக்கலாம் சார். ஏன்னா இதுவே நல்லா ஷார்ட் ஆகிட்டு தான் எழுதியிருக்கேன். இது வந்து நிறைய தமிழ் இங்கிலீஷும் கலந்து கலந்து எழுதுறதுனால இதை டிஜிட்டல் ஃபார்மேட்ல பண்ணனா அந்த அளவு கரெக்டா வரல, கொஞ்சம் தப்பா வருது. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல சாப்டரா பிரிச்சு எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டவர் வருகை, அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ இது முதல்ல சிலபஸ்ல இருந்துச்சு. ஐஎன்எம்ல டைரக்டா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல இருந்துச்சு. இப்ப சிலபஸ்ல இருந்து எடுத்தாங்க, பட் இருந்தாலும் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம நம்ம இதுக்கப்புறம் ஐஎன்எம் படிக்கணும்னா அந்த செகண்ட் சாப்டர் படிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் கதை தெரிஞ்சாதான் அது கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிட்டு வரேன். ஸோ போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இங்க வந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து டச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் டேனிஷ், அப்புறம் பிரெஞ்சு. இந்த ஆர்டர் வைஸ்ல தான் ஒருத்தரா உள்ள வந்தாங்க. சரி, இது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ் நான் மேலே எழுதியிருக்கேன். இப்போ ஒருத்தரா பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஐரோப்பியர்கள்லாம் வந்து மெயினா எதுக்காக அதாவது 1400 அந்த சம்திங்ஸ்ல 1400ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, மெயினா இந்த இந்தியா நோக்கி வர்றதுக்கான அவங்களுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவங்களுக்கு இந்த பருத்தி, அந்த பட்டு பருத்தி, அதே மாதிரி இந்த அவுரி செடி, அவுரி செடி அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சாயத்துக்கு யூஸ் பண்ற செடி. சரிங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் வந்து இந்தியாவில வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்க அதெல்லாம் விளைவிக்க முடியல. அவங்களுக்கு அந்த அது ரொம்ப தட்டுப்பாடானதுனால இந்தியாவில இது ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்தியாவை நோக்கி இவங்க வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மெயினா கிறிஸ்டானிட்டியை பரப்புறதுக்கு நறுமண பொருட்கள், பட்டு, பருத்தி, அவுரி செடி, இதுக்காக தான் மெயினா வர ஆரம்பிச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வராங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வர்றதுக்கான மெயினான காரணம் வந்து பிரின்ஸ் ஹென்றி அப்படின்னு ஒருத்தர் அப்ப அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த போர்ச்சுகீஸ்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிரின்ஸ் ஹென்றி அப்படிங்கிறவரு. அவர் 1480களில் 1480ஸ்ல இந்த மாதிரி மாலுமிங்களுக்குலாம் வந்து சுதந்திரமா எங்க வேணாலும் போய் நீங்க என்ன வேணாலும் கொள்ளடிச்சிட்டு வாங்க, புதுசு புதுசா போய் நாடை கண்டுபிடிங்க, எங்க வேணாலும் போய் என்ன கொள்ளடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்தியாவை நோக்கி நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க, அதுல இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியாவை நோக்கி வந்தவர் வந்து பாத்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவை நோக்கி வராரு. 1487 வந்து இவர் வராரு. வரும்போது என்னன்னா ஆப்பிரிக்கா வந்திருப்பாரு. ஆப்பிரிக்கா, அதாவது யூரோப்ல இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்கதான் யூரோப் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்க ஆப்பிரிக்கா இருக்கும், அதுக்கப்புறம் இங்கதான் இந்தியா இருக்கும். ஸோ ஆப்பிரிக்காவை தாண்டி இப்படி வந்துதான் இந்தியாவுக்கு வந்து வரணும். அப்ப இவர் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்த பிறகு என்ன ஆயிடும்னா, இங்க ஒரு பெரிய இந்த சூறாவளி காத்து மாதிரி அடிச்சு அதுல வந்து இவர் என்ன ஆயிடுவாருன்னா இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆனா ஆப்பிரிக்கன் வரைக்கும் வந்திருப்பாரு, ஆப்பிரிக்காவோட அந்த டிப் வரைக்கும் வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா அவர் அந்த சூறாவளியில மாட்டி இறந்துருவாரு. ஸோ அந்த சூறாவளி தாண்டினா இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், பட் அவர் அதுல மாட்டி அவர் இறந்துருவாரு. ஸோ அது வரைக்கும் அந்த அளவுக்கு கூட யாரும் போகாம இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு அப்படியே வருவாங்க, அந்த இடம் மாறி போய் வேற ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவர் தான் ஓரளவுக்கு கிட்ட வந்தது. 1487 வராரு. ஸோ அதுக்கு அடுத்து வாஸ்கோட காமா, இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இந்தியாவை ரீச் ஆனது. ஸோ 20 மே 1498 இவர் ஃபர்ஸ்ட் வராரு. கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வராரு. கேரளால இருக்கு கள்ளிக்கோட்டை, காலிக்கட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான். ஸோ அங்க வராரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 170 பேரோட வராரு அந்த கப்பல்ல. வெளிநாட்டுல இருந்து இங்க வரனால முதல்ல அப்படிதான் மன்னர்கள் வந்து அங்க இருந்து வரவேற்பாங்க, யாராவது வெளியில இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னா. சோ அப்ப அவரை வரவேற்கிற மன்னர் வந்து சாமரின் மன்னர். அவர் தான் வந்து கேரளால அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்றாரு, கள்ளிக்கோட்டையில. சோ அவர் வந்து இவரை வரவேற்கிறாரு. சோ இவருக்கு அடுத்து வந்தவர் வந்து பெட்ரோ ஆல்வரஸ் குவாப்ரல் அப்படிங்கிற ஒருத்தர். அதாவது இவருக்கு அடுத்து வாஸ்கோடமாக்கு அடுத்து செகண்ட் பர்சன் டு ரீச் இந்தியா வந்து இவர் தான். இவர் வந்து 1500 வராரு. 13 கப்பல்ல ஒரு 100 பேர் கொண்ட குழுவோட வராரு இவர். அதுக்கப்புறம் இந்த வாஸ்கோடகாமா வந்து 1498 வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1501 வந்திருப்பாரு. அப்புறம் 1524 வந்திருப்பாரு. ஸோ அவரு கடைசியா அந்த 1524 வரும்போது தான் இங்கேயே வந்து கொச்சின்ல அவர் இறந்திருப்பாரு. டிசம்பர் மாசத்துல இறந்திருப்பாரு. அடுத்து 1503 1505 அவங்க 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க இந்த போர்ச்சுகீஸ். ஒண்ணு கொச்சின்ல கோட்டை கட்டியிருப்பாங்க 1503. அப்புறம் 1505 கண்ணூர்லயும் கோட்டை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டையெல்லாம் எதுக்காக கட்டுறாங்கன்னா அவங்க மெயினா ட்ரேடுக்காக தான். அவங்க இங்க வந்து இங்க அவங்க எடுத்துட்டு வர பொருளை இங்க சேல் பண்றதுக்கும், அப்புறம் இங்க இருந்து அவங்களுக்கு மலிவான விலையில எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அதை ஒரு குடம் மாதிரி பதிக்கச்சு ஸோ அங்க இருந்து அவங்க கப்பல்ல ஏற்றுமதி பண்றதுக்காக இந்த கொச்சின் கண்ணூர்ல தான் அவங்க கோட்டை கட்டுறாங்க. ஸோ 1503 கொச்சின், 1505 கண்ணூர். அதுக்கப்புறம் பிரான்சிஸ் கோடி அல்மைடா. ஸோ இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் இங்க வரவர். போர்ச்சுகீஸ்ல கவர்னரா இருந்து ஃபர்ஸ்ட் இங்க வரவர் இவர் தான். ஸோ இவர் 1505 இருந்து 1509 வரைக்கும் ஸோ இங்க இருப்பாரு கவர்னரா. அடுத்து
இவரு தான் வந்து நீலநீர் கொள்கை அப்படின்ற பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுவாரு. அது என்ன நீலநீர் கொள்கைன்னா, இவரு கடல்ல வந்து இவரு சண்டை போடுறதுல பெரிய ஆளாம். ஸோ ஒரு கடல் அந்த ஓரத்துல வச்சு ஒரு சண்டை, கடல்லையே இப்ப நிறைய பேட்டில் எல்லாம் நடக்கும். ஸோ அதுல இவரு நல்ல பேர் போனவர். ஸோ அதனால அவருக்கு பேர் வந்து நீலநீர் கொள்கையை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேரே வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி யாரோடது அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோடது. அடுத்து வந்தவர் பேரு ஆல்போன்சோ டி ஆல்புகுர்கு. ஸோ இந்த ஆல்புகுர்கு தான் வந்து போர்ச்சுகீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் இங்க வராங்க, ட்ரேட் பண்றாங்க, போறாங்க. பட் ஆனா இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் வந்து இங்க போர்ச்சுகீஸ் ஒரு கவர்மெண்ட்டே இங்க ஃபார்ம் பண்றாரு இந்தியால. ஸோ அதே மாதிரி 1510 கோவாவை வந்து கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ கோவாவையும் கேப்சர் பண்ணி கோவாவையும் அவங்க ஆட்சி பண்றாங்க. அதே மாதிரி மேரேஜ் அலையன்ஸ் வைக்கிறாரு. நிறைய ஹிந்து, அதாவது இங்க இருக்க பெண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அப்படியே எழுதி வாங்குறது, அந்த மாதிரியான விஷயத்துல இவர் பண்றாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டானிட்டியை இவங்க டைம் பீரியட்ல நிறைய பரப்புறாங்க. அதே மாதிரி விஜயநகர அரசோட பெரிய நல்ல நட்புறவா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்த டைம் வந்து இங்க சவுத் இந்தியால வந்து ஃபுல்லா விஜயநகர பேரரசு கீழே தான் இருக்கும். ஸோ அவங்க கூட நல்ல ஒரு நட்போட இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்தவர் தான் நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர். இவரு கேபிட்டல் வந்து கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்திருப்பாரு. ஸோ ஆரம்பத்துல இவங்க கொச்சினுக்கு வந்தாங்கல்ல, அந்த கொச்சினை தான் கேபிட்டலா வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ கோவா வந்து இந்த ஆல்போன்சோ டி ஆல்புகுர்கு வந்து 1510 வாங்கிடுறாரு. ஸோ அதை வந்து இவர் வந்து கேபிட்டல் அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரிண்டிங் பிரஸ் இவங்க டைம் பீரியட்ல கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினது இந்த போர்ச்சுகீஸ்ங்க தான். இந்த பிரிண்டிங் பிரஸ் கோவால 1556 வந்து நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஒரு ஐரோப்பியர் வந்து எழுதியிருப்பாரு. பட் யார் எழுதுனாங்கன்னு தெரியல பேரு. பட் ஆனா இவங்க இந்த போர்ச்சுகீஸ் தான் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லி 1563 ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் போர்ச்சுகீஸை பத்தினது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டச்சு. டச்சு வந்து 1602 இங்க வந்தாங்க நெதர்லாந்து. அதாவது டச்சுனா இப்ப இருக்க நெதர்லாந்து தான் டச்சுன்னு சொல்றது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா 1602 என்ன பண்றாங்கன்னா அவங்க இங்க வரல. 1602 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதாவது கம்பெனியா வெளியில போய் ட்ரேட் பண்றதுக்காக அவங்க ஒண்ணு உருவாக்குறாங்க. சரியா? ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதுக்கப்புறம் வரவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பேர் வந்திருக்கும். அது ஏன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பேர் வருதுன்னா, இவங்க எல்லாம் யூரோப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஈஸ்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ அவங்க ஈஸ்ட்ல இருந்து வரனால அவங்க அந்த பேர் வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷும் அந்த சைட்ல இருந்து தான் வராங்க. ஸோ அதனால அவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 1602 டச்சில் இருந்துகிட்டே டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியான்னு சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்படி வந்து இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோட்டை கட்டினது எங்கன்னா மசுலிப்பட்டினம், ஆந்திரால இருக்கிற மசுலிப்பட்டினத்துல தான் இவங்க கோட்டை கட்டியிருப்பாங்க. ஸோ 1605 வந்து இவங்க கோட்டை கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டைரக்டா இந்த 5th பாயிண்ட் பாருங்க. ஸோ 1610 இவங்க புலிகேட்டை வந்து கேப்சர் பண்றாங்க. ஓகேவா? புலிகேட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டு 1613 புலிகேட்டை வந்து இவங்க கேபிட்டலா அனௌன்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புலிகேட்ல கில்டிரியா கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டையும் கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப போர்ச்சுகீஸ்னா அவங்க சுத்தி சுத்தி கொச்சின், கோவால அவங்க ஆட்சி இருந்திருக்கும். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புலிகேட்டை, நாகப்பட்டினம் இந்த இடத்துல ரீஜன்ல, கடலோரத்துல இந்த சைடு ரீஜன்ல இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்ப 1613 கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, டச்சுக்கும் மெயினா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை நோக்கி வர்றதுக்கான மெயினான காரணம் இந்தியாவில போய் கொள்ளடிக்கலாம். இன்னொன்னு டச் வந்து இந்தியாவில இருக்கான், அவனையும் காலி பண்ணும் அப்படின்ட்டு தான் இங்க வர்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு 1623 அம்போய்னா அப்படிங்கிற ஒரு இடம் இந்தோனேஷியால இருக்கு. ஸோ அங்க வந்து நிறைய பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து இந்த டச்சுக்காரங்க கொண்டுறாங்க. இந்த சண்டை வந்து இந்தோனேஷியால தான் நடக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, டச்சை எப்படின்னா இந்தியாவில வந்து அப்ப அந்த டைம் பீரியட்ல பிரிட்டிஷும் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி டச்சு வந்து இந்தோனேஷியால பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டனால இந்த பிரிட்டிஷ்க்கு டச்சை கண்டாலே ஆகாது. அப்ப இவனை எப்படியாவது இங்க இருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஸோ பிரிட்டிஷ் ஒரு சைடு பிளான் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, 1690 புலிகேட்ல இருந்து அவங்க கேபிட்டல் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு மாத்திட்டாங்க. ஆல்ரெடி நாகப்பட்டினம் போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவங்க கேப்சர் பண்ணி புலிகேட்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு இவங்க கேபிட்டல் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1759 இந்த 1759 தான் பேட்டில் ஆஃப் பெடாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெடாரா அப்படிங்கிறதே ஒரு ஊரு, அது எங்க இருக்குன்னா பெங்கால்ல இருக்கு.
ஸோ இதுல வந்து இங்கிலீஷ்க்கும் டச்சுக்கும் நடக்கும். ஸோ இங்கிலீஷ் ஜெயிச்சிருவாங்க, டச்சு தோத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து 1759ல தோக்குறாங்களா? ஸோ அப்படியே இதை திருப்பி போடுங்க. 59ல தோக்குறாங்க, 95ல எல்லா டச்சும் இந்தியா விட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். டச்சுன்றவங்க அதோட ஆட்சி வந்து 1795ஓட இந்தியாவில வந்து முடிவு பெற்றது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரைவல். பிரிட்டிஷ் வந்து 1600 டிசம்பர் 31ல குயின் எலிசபெத் வந்து சைன் போடுறாங்க. என்ன என்ன சைன் போடுறாங்க அப்படின்னா, இந்த ஜான் கம்பெனிக்கு அதாவது ஜான் கம்பெனி தான் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணி இங்க வராங்க. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும்தான் இவங்க அனுமதி கொடுப்பாங்க, வேற யாரும் போகக்கூடாது, அவங்க மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அனுமதி கொடுத்த டேட் டிசம்பர் 31 1600. மொத்தம் 24 ஓனர்ஸ் இருப்பாங்க மொத்தம் இந்த ஜான் கம்பெனில. அடுத்து கேப்டன் தாமஸ் அப்படிங்கிறவரு 1608ல ஃபர்ஸ்ட் இங்க வராரு. வந்து என்ன பண்றாரு, ஜஹாங்கீர் தான் அப்ப இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டெல்லி சுல்தான்ல படிக்கும் போது இந்த 1608 டைம் பீரியட் வந்து ஜஹாங்கீரை பத்தி படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அதனால அதே மாதிரிதான் அவரு தான் இங்க இந்தியா ஃபுல்லா மேஜர் பார்ட்டா ஆட்சி பண்றாரு. ஸோ அதனால கேப்டன் தாமஸ் அப்படிங்கிறவரு பிரிட்டிஷ் சார்பா இங்க வந்து ஜஹாங்கீர் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஸோ பர்மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்காரு. பட் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி இப்ப இங்க செல்வாக்கா இருக்காங்க இந்தியால. அவங்க வந்து ஜஹாங்கீரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க அவங்களுக்குலாம் கொடுத்தா அப்புறம் அது சரிப்பட்டு வராது, ஸோ எங்களுக்குள்ள சண்டை ஆகும், அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஒழுங்கா பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே புதுசா வர பிரிட்டிஷ் முக்கியமா இல்ல ஏற்கனவே இருக்க போர்ச்சுகீஸ் முக்கியமா பார்க்கும்போது, சரி போர்ச்சுகீஸ் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, போர்ச்சுகீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு பர்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி அந்த கேப்டன் தாமஸ் எதுக்காக வரனா, நாங்க சூரத்துல கோட்டை கட்டுறதுக்காக பர்மிஷன் கேட்டு வருவாரு, அங்க இருந்து அவங்க வணிகம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் சொல்றதுனால இவர் வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப இது வந்து இவரு போய் அங்க பிரிட்டிஷ்ல சொன்ன பிறகு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம், ஸோ போர்ச்சுகீஸ் அங்க வந்து இவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கூட சண்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 1612ல தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவரு வந்து சண்டை போடுறாரு. யாரு கூடனா போர்ச்சுகீஸ் கூட. ஸோ அப்ப பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் நடக்குது. ஸோ இதுல போர்ச்சுகீஸ் தோக்குறாங்க, பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. அது ஜெயிச்சது மட்டும் இல்லாம இவங்க சண்டை போடுறது வந்து இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த மன்னர் ஜஹாங்கீர் அப்புறம் மெயினான மன்னர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த கன் பவுடரு அந்த மாதிரிலாம் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோங்க. மாடர்ன் வெப்பன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த டைம் பீரியட்ல இருந்தா மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப போர்ச்சுகீஸ் வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஜஹாங்கீர் வந்து போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷ் வந்து ஈஸியா போர்ச்சுகீஸை காலி பண்ணிடுறாங்க. அப்ப வந்து பிரிட்டிஷை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து சூரத்ல பர்மிஷன் கேட்கறாங்க. அதனால இந்தியன் இவங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்கறாங்க. அவங்க ஏன்னா போர்ச்சுகீஸே அவங்க காலி பண்றாங்க, பர்மிஷன் கொடுக்குன்னா நம்மள அடிச்சு நம்ம ஆட்சியில எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சூரத்துல கோட்டை கட்ட பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷமே 1613ல. அடுத்த 1614ல நிக்கோலஸ் அப்படிங்கிறவரு இப்போ பிரிட்டிஷ் சார்பா சண்டை போறாரு. திரும்ப போர்ச்சுகீஸ் கூட சண்டை நடக்குது. இதுலயும் போர்ச்சுகீஸ் காலி பண்றாங்க, பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ரோ அப்படின்னு ஒருத்தர் 1615ல என்னன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் அம்பாசிடரா பிரிட்டிஷ்ல இருந்து இங்க வருவாரு. அதாவது தூதர் அவர் பிரிட்டிஷ் தூதரா ஃபர்ஸ்ட் யார் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வராரு. இவர் வந்து ஜஹாங்கீர் கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பர்மிஷன் வந்து சூரத்ல கோட்டை கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நாங்க நார்த் இந்தியாவை நோக்கி நாங்க நிறைய ஃபேக்டரிஸ் கட்ட போறோம், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜஹாங்கீரும் வேற வழியில பர்மிஷன் கொடுத்தா அவன் கொடுத்திருப்பாரு. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷோட செல்வாக்கு வந்து பெருசாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா தௌரி, அதாவது இவங்க நிறைய இடத்த கேப்சர் பண்ணது ஒரு 3 டைப்ஸ்ல கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஒன்னு தௌரி வாங்கியிருப்பாங்க. இப்ப 1661ல பிரிட்டிஷை சேர்ந்த சார்லஸ் டூக்கும் போர்ச்சுகீஸை சேர்ந்த கேத்தரினுக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பரம்பரை சேர்ந்தவங்க, இவங்க போர்ச்சுகீஸ்ல ஒரு பெரிய பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணோன்னே பிரிட்டிஷ் இந்த சார்லஸ் டூ என்ன கேட்கறாருன்னா, எனக்கு சீதனமா பாம்பே வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாம்பே வந்து அப்ப போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்ப எனக்கு சீதனமா பாம்பே கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷும் வந்து தௌரியா பாம்பே வந்து சார்லஸ் டூக்கு கொடுத்துறாங்க. இப்ப சார்லஸ் டூ 1661ல பாம்பே சார்லஸ் டூ கைக்கு வந்துருச்சு. இப்ப இந்த சார்லஸ் டூ கிட்ட இருந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு வருஷத்துக்கு 10 பவுண்டு தரோம், எங்க கிட்ட குத்தகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாம்பேவை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கண்ட்ரோல்ல போயிடுச்சு. சரியா? ஸோ அப்ப பாம்பே வந்து சார்லஸ் டூக்கு டவுரி மூலியமா வந்துச்சு. அதை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1668ல டவுரி மூலியமா வாங்கிட்டாங்க, 10 பவுண்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்ப பாம்பே வந்து கைவிட்டு போயிடுச்சு இந்தியா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பிரான்சிஸ் டே 1639ல மெட்ராஸை லீஸுக்கு எடுக்கிறாரு. ஸோ மெட்ராஸ்ல இருக்கிற அந்த வரி வசூல் பண்றது எல்லாத்தையும்
சேனப்பன் நாயக்கர்னு ஒருத்தர் கிங் இருப்பார். ஸோ அந்த சேனப்பன் கிங் கிட்ட வந்து இவர் லீஸுக்கு எடுத்துறாரு மெட்ராஸ், இந்த பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர். ஸோ இப்போ மெட்ராஸும் கைவிட்டு போயிடுச்சு, லீஸுக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல லீஸுக்கு எடுத்த கையோட ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை கட்டுறாங்க. ஸோ இப்போ தமிழ்ச்செயலகம் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை வந்து அந்த 1639 கட்டுறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் கட்டின முதல் கோட்டையும் இதுதான், சரியா? அதுக்கப்புறம் வில்லியம் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கோட்டை, அது கொல்கட்டால 1696 கட்டியிருப்பாங்க, பிரிட்டிஷ் தான். சரியா? இப்போ அவ்வளவுதான், பிரிட்டிஷ் ஓரளவுக்கு ஃபுல்லா இதா சாலிடா ஆயிட்டாங்க இங்க. அதே மாதிரி ஆட்சி எல்லாருமே மெயினா இந்தியாவை கைப்பற்றணும்னு வரல, இருக்கிற வரைக்கும் கொள்ளடிச்சுட்டு ஓடிடும்னு தான் வந்தாங்க. அதுல மெயினா இந்தியாவை ஆட்சி பண்ணதுன்னு பார்த்தா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் வந்து மூணாவதா பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் பார்த்தோம், ரெண்டாவது டச்சு, அடுத்து வந்து பிரிட்டிஷ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து டேனிஷ். இந்த டேனிஷ் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து டென்மார்க், அவங்க தான் வந்து டேனிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க 1616 அதே மாதிரி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. இது டேனிஷ்லயே. இந்தியாவுக்கு எப்போ வராங்கன்னா 1620 1620 இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தரங்கம்பாடி, இதை வந்து டிராங்கிபார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல அது பேர் தரங்கம்பாடி. ஸோ அங்க வந்து ஃபேக்டரிஸ் கட்டுறாங்க. அதே மாதிரி பிரிண்டிங் பிரஸ், சீகன் பால் ஒரு பிரிண்டிங் பிரஸ் கட்டியிருப்பாரு. ஸோ அதுவுமே இந்த தரங்கம்பாடியில தான் கட்டியிருப்பாரு. 1676 வெஸ்ட் பெங்கால்ல சிரோம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப தரங்கம்பாடியில ஃபேக்டரி, சிரோம்பூர்ல ஃபேக்டரி. உங்க இயர்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க, எப்போ எந்த வருஷம் உள்ள வந்தாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ எங்க ஃபேக்டரி கட்டுறாங்க அப்படிங்கிறத சும்மா பாத்துக்கோங்க. அடுத்து 1845 அதே மாதிரி எந்த டேனிஷும் இங்க இல்லை, எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு அரைவல். ஸோ பிரெஞ்சு வந்து 1664 பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணது வந்து கால்பர்ட் அப்படின்னு ஒருத்தர். 1668 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் சூரத். சூரத்ல இருந்து முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டுறாங்க. பிரான்சிஸ் கோரன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபேக்டரி கட்டுறாரு. செகண்ட் ஃபேக்டரி அடுத்த வருஷமே மசூலிப்பட்டினத்துல கட்டுறாங்க. ஸோ மசூலிப்பட்டினம்ல மர்காராவ் அப்படிங்கிறவர் கட்டுறாரு. அடுத்து 1673 பாண்டிச்சேரியை கேப்சர் பண்றாங்க. பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணி கடைசிக்கும் அவங்க பாண்டிச்சேரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ கூட பாண்டிச்சேரி போனா நிறைய பிரெஞ்சுலாம் நிறைய டூரிஸ்ட் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. சில பிரெஞ்சு பீப்புள்ஸுமே அங்கே இருக்காங்க, சரியா? ஸோ அப்போ பாண்டிச்சேரி அவங்க கடைசி வரைக்கும் இந்தியன் ரிபப்ளிக் ஆன பிறகுமே அவங்க இருந்தாங்க பாண்டிச்சேரியில. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதான் இவங்களை பத்தி மெயினானது. மெயினா இந்த பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து ஒரு போர் நடக்கும். அது வந்து கர்நாடிக் வார்னு சொல்லி நம்ம தனியா படிப்போம், கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லி. இது 1740 இருந்து 1760s அந்த ரேஞ்சில நடக்கும். முதல் கர்நாடிக் வார், இரண்டாம் கர்நாடிக் வார்னு சொல்லி நம்ம படிப்போம், ஃபியூச்சர்ல படிப்போம் அடுத்து. சரி, இப்ப அவ்வளவுதான், இவங்க தான் மெயினா வந்தவங்க. இதுக்கப்புறம் ஸ்வீடன் அப்படின்ற ஒருத்தவங்க, அதாவது ஸ்வீடன்ல இருந்து ஸ்வீடன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் இங்க வரல, இந்தியாக்கே அவங்க வரல. அங்க ஆரம்பிச்சதோட சரி. அவங்க வர டைம் அந்த 1731 இங்க பிரிட்டிஷ் பெரிய ஃபோர்ஸ்ல இருப்பாங்க, அதனால அவங்க பெருசா இங்க வரல. இல்லைன்னா பிரிட்டிஷ் பெரிய ஃபோர்ஸா இல்லைன்னா அவனும் இங்க வந்திருப்பான், ஸ்வீடனும் இங்க வந்து நிறைய கொள்ளடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான், இதான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதுல இருந்து மேஜரா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஓகேவா? ஸோ பெருசா இதுல இருந்து பெருசா கொஸ்டின் வந்து இப்ப சிலபஸ் வந்து எடுத்துட்டனால மேபி கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அப்படி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, திடீர்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெயினா இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை வந்து எப்ப கட்டினாங்க, 1639, அதெல்லாம் ரொம்ப மெயினான பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் சாப்டர் 2. இப்ப இந்த சாப்டர் 2 எக்கனாமிக்ஸ் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். இதுல மெயினா அவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ் பத்தி தான் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிமிஷம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளாசி போர் அப்படிங்கிறது, சரிங்களா? அந்த பிளாசி போர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டும் சரி, இயரும் சரி, எக்ஸாம்ல நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பிளாசி போர் வந்து 1757 நடந்திருக்கும். டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும், 23 ஜூன் 1757 நடந்திருக்கும். யாருக்கும் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அவருக்கும் சிராஜுத்தௌலா அவங்க 2 பேருக்கும் நடந்திருக்கும். ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் சார்பாக சண்டை போட்டவர், சிராஜுத்தௌலா வந்து இங்க ஆல்ரெடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். இப்ப இந்த சிராஜுத்தௌலாக்கும் இவருக்கும் என்ன ஆயிருக்கும், எதனால இவங்களுக்கு போர் மெயினா வந்திருக்குன்னா, டார்க் ரூம், அதாவது இருட்டறை சம்பவம்னு சொல்லுவாங்க. டார்க் ரூம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி, டார்க் ரூம் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டார்க் ரூம் இன்சிடென்ட் அப்படின்னா, 1756 அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி மொத்தம் 146 பேர் இந்த அதாவது பிரிட்டிஷ்காரங்க 146 பேர் இந்த சிராஜுத்தௌலா கைது பண்ணி என்ன பண்ணிருப்பாரு. அதாவது என்னன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு வரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு உள்ள வந்தவங்க இருக்க எங்க சிராஜுத்தௌலாவும் அவங்க ஸ்டார்டிங்ல
இல்ல அவங்க சொல்றதெல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் ஒரு லிமிட்டுக்கு மேல போனோம்னா அவருக்கு பிடிக்காம ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இருக்க நீங்க ரொம்ப இதா பண்றீங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆளுங்க ஒரு 146 பேரை வந்து கைது பண்ணிடுவாரு. கைது பண்ணி ஒரு சின்ன ஒரு ரூம்ல அந்த 146 பேரையும் போட்டு அடைச்சிருவாரு. அந்த ரூம்ல இருந்து காத்தே வெளியில போகாத மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா பூட்டிடுவாரு. அது எப்படின்னா ஒருத்தர், அதாவது அதாவது ஒரு ஒரு பாடியும் டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவு சின்ன ரூம். அந்த ரூம்ல ஒரு 50 பேர் ஒண்ணா நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுல 123 பேரை வந்து அவர் போட்டு அடைச்சிருவாரு. அடைச்சோன்னு என்ன ஆயிடும்னா, ஸோ அவங்க தள்ளுமுள்ளாகி 146 பேர் அடைக்கிறாரு. அடுத்த நாள் கதவு திறந்து பார்த்தா 123 பேர் இறந்துடுறாங்க. ஸோ இங்க எழுதியிருப்பேன், 123 பேரு கில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த டார்க் ரூம்ல இறந்துடுறாங்க. இப்ப இத பார்த்தோன்னே என்ன ஆயிடுதுன்னா, இந்த ராபர்ட் கிளைக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்ப இந்த சிராஜ் உத்தாலா மேல ஒரு போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளை ஒரு சைடு பிளான் பண்ணுவாரு. இன்னொரு சைடு சிராஜ் உத்தாலாவும் பிளான் பண்ணுவாரு. நம்ம பண்ணிட்டோம், இன்சிடென்ட் நடந்துருச்சு, செத்துட்டாங்க. ஸோ இப்படிதான் ராபர்ட் கிளை வந்து நம்மள கொண்டுருவாரு, அதாவது போர் தொடுக்க வருவாரு. இப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும். சிராஜ் உத்தாலா ஒரு சைடு பிளான் பண்ணாரு. அப்ப இத வந்து எப்படின்னாலும் தெரிஞ்சிடும். வெளியில தெரிஞ்சிருச்சு பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷோட எண்டுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா இவங்க கூப்பிட்டு சண்டை எல்லாம் போடக்கூடாது. சண்டை போட்டா ரெண்டு சைடும் டெத்து நிறைய இருக்கும். அப்ப ஒரு உடன்படிக்கை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகும் சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ அந்த உடன்படிக்கை தான் அலிகர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சின்னதா எழுதியிருக்கேன். ஸோ அலிகர் உடன்படிக்கை இது எப்ப நடக்கும்னா February 9, 1757. சரிங்களா? ஸோ அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறது June 23, 1757. இதுக்கு முன்னாடியே இந்த உடன்படிக்கை போட்டுருவாங்க, ஏன்னா போர் வந்துடக்கூடாதுன்ட்டு. பட் ஆனா இவங்க கையெழுத்து போடுற மாதிரி கையெழுத்து போட்டு ஒரு சைடு போய் போருக்குலாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அப்ப பிளாஸ்டிக் பொருள் போடப்பட்ட உடன்படிக்கை எதுனா அலிகர் உடன்படிக்கை. பட் அது பிளாஸ்டிக் பொருள் முன்னாடியே போட்டாங்க. ஆனா அந்த உடன்படிக்கையை மீறி தான் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுருவாங்க. இதுல மெயினா ராபர்ட் கிளைவ் ஜெயிக்கிறதுக்கான மெயினான காரணம், சிராஜ் உத்தாலா கிட்ட மிர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி இருப்பாரு. அந்த மிர் ஜாஃபரை வந்து இந்த ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ஆசை காட்டி என்ன பண்ணிடுவாருன்னா, இவங்க பக்கம் வளைச்சிடாரு, பிரிட்டிஷ் பக்கம் வளைச்சிடாரு. என்ன ஆசை காட்டுவாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து நீ வந்து சிராஜ் உத்தாலாவுக்கு சப்போர்ட் பண்ணாத, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. நான் வந்து சிராஜ் உத்தாலா நான் அங்க கொண்டுட்டு உனக்கு அந்த பொசிஷன், அந்த ஊரோட அதாவது அந்த பிளாஸிங்கிற இடத்துல சண்டை நடக்கும். ஸோ அங்க வந்து நான் உனக்கு இங்க ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மிர்ஜாஃபரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு சிராஜ் உத்தாலா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது இவங்க டீம்ல தான் இருப்பாரு. மிர்ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு பெரிய படையை வச்சுட்டு சிராஜ் உத்தாலா டீம்ல தான் இருப்பாரு. பட் சண்டை போடும்போது என்ன ஆயிடும்னா, இந்த டீமை வந்து இவர் அனுப்ப மாட்டாரு. அதனால என்ன ஆயிடும்னா, ஈஸியா ராபர்ட் கிளைவ் வந்து சிராஜ் உத்தாலாவை தோக்கடிச்சிருவாரு. ஸோ அப்ப சிராஜ் உத்தாலா கொண்டுருவாங்க. கொன்ன பிறகு என்னன்னா, ராபர்ட் கிளைவ் வந்து ஜெயிச்ச பிறகு அவங்க சொன்ன மாதிரி மிர்ஜாஃபரை வந்து அந்த பதவியில உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சோன்னா கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. பட் என்ன திரும்ப வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க பண்றது எப்படி சிராஜ் உத்தாலா பிடிக்கல, அதே மாதிரி மிர்ஜாஃபருக்கும் பிடிக்க மாட்டேது. ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி மிர்ஜாஃபருக்கும் ராபர்ட் கிளைவ், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப சண்டையாகுது, பிரிட்டிஷ்க்கும் மிர்ஜாஃபருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மிர்ஜாஃபரை தூக்கிட்டு உடனே வந்து மிர் குவாசிம் அப்படின்னு சொல்லி இவரோட மருமகனை, இவரோட சன்னின்லாவை வந்து அந்த இடத்துக்கு உட்கார வைக்கிறாங்க, அந்த ஹெட்டா உட்கார வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த பிளாசி அப்படிங்கறதெல்லாம் இதை ஃபுல்லாவே பீகார் சுத்தி தான் நடக்கும். ஸோ அப்ப இந்த மிர் குவாசிம் அப்படிங்கிறது திரும்ப இவரும் ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு பேரும் ஸ்மூத்தா போகுது. திரும்ப கொஞ்ச நாள்ல பயங்கரமா முடியுது. மிர் குவாசிம் வந்து பெரிய லெவல்ல படையை தட்ட ஆரம்பிக்கிறார் பிரிட்டிஷ் அடிக்கிறதுக்கு. அப்ப திரும்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து அவங்க மாமனாரு மிர்ஜாஃபரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மிர் காசிம் கிட்ட போருக்கு ரெடி ஆகுறாங்க பிரிட்டிஷ். ஸோ அப்படி நடந்த போது தான் பக்சார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பக்சார் போர் அப்படிங்கிறது மிர்ஜாஃபரோட மருமகன் மிர் குவாசிங்க்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் நடக்கும். அப்ப வந்து அந்த போரை வந்து யார் வழி நடத்துவாருன்னா, ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர் தான் வழி நடத்துவாரு. அப்ப இந்த மிர் குவாசிம் கூட யாரெல்லாம் கூட இருப்பாங்க, மிர் காசிம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டுனா சுஜா உத்தவுல்லா, அதுக்கப்புறம் ஷா ஆலம் டூ, இவங்க மூணு பேருமே ஒன்னா வந்து பிரிட்டிஷ் ஆப்போனண்ட்டை சண்டை போடுவாங்க. பட் ஆனா பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க. ஸோ இதோட டேட்டும் முக்கியம், 22 அக்டோபர் 1764. சரியா? பக்சார் போர் அப்படிங்கிறது, பக்சார் அப்படிங்கிற ஒரு இடம் அது பீகார்ல இருக்கு. ஸோ அதனால இந்த போருக்கு பேரே பக்சார் போர். ஸோ இதுலயும் பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு அதே மாதிரி இவர் மிர் காசிம் எல்லாம் கொண்டுட்டு மிர் ஜாஃபரை உட்கார வச்சுறாங்க. ஸோ அப்ப இந்த போரின் முடிவா என்ன ஆகுதுன்னா, ஒரு உடன்படிக்கை போடப்படுது. ஸோ போர் வந்து 1764, உடன்படிக்கை போட்டது 1765 February 20 அன்னைக்கு, அலகாபாத் உடன்படிக்கை. சரியா? ஸோ அப்ப
பிளாசி போரோட உடன்படிக்கை அலிகர் உடன்படிக்கை, பக்சார் போரோட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. அந்த பிளாசி போரோட உடன்படிக்கை வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. பக்சார் போரோட உடன்படிக்கை வந்து போர் முடிஞ்ச பிறகு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அது பக்சார் போர்ல அந்த அலகாபாத் உடன்படிக்கை. அடுத்து இந்த பெங்கால் வந்து அதே மாதிரி ஃபைனலா இந்த பெங்கால் வந்து கேப்சர் பண்ணாங்க, பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா? அவ்வளவுதான், இது அப்படியே சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அடுத்து லேண்ட் ரெவன்யூ. அதாவது இது கம்மியா எழுதியிருப்பேன், பட் சொன்னது நிறைய சொல்லியிருப்பேன். So அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இது அப்படியே பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து ஜமீன்தார் சிஸ்டம். இப்ப லேண்ட் ரெவன்யூ. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஃபேமஸா இருக்கும். ஜமீன்தார், ரைட் வரி, அப்புறம் மால் வரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் தான். இது எப்போ வந்துச்சுன்னா 1793 வந்துச்சு. காரன் வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபர்ஸ்ட் ஜமீன்தார் சிஸ்டத்தை கொண்டு வராரு. பட் ஆனா இவருக்கு முன்னாடி என்னன்னா ராபர்ட் கிளைவ் 1765லயே இந்த ஜமீன்தார் சிஸ்டத்தை ரன் பண்ணியிருப்பாரு, ஒரு வருஷம் ரன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் இதை ரன் பண்ணியிருப்பாரு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த 5 வருஷம் இதை ரன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் வந்து ஒரு 10 வருஷம் இந்த சிஸ்டத்தை வந்து ரன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஜமீன்தாரி சிஸ்டம் 1793 யார் ஆரம்பிச்சா? காரன் வாலிஸ் ஆரம்பிச்சாரு. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல தான் நடத்துனாங்க. ராபர்ட் கிளைவும் வாரன் ஹாஸ்டிங்ஸும். ஸோ இவரு தான் வந்து இதுக்கு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு பேரை வச்சு ஜமீன்தார் சிஸ்டம் நடத்தினாரு. ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா மோஸ்ட்லி நார்த் சைட்ல தான் நடந்திருக்கும். பெங்கால், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், நார்த் கர்நாடகாலாம் நடந்திருக்கும். மெயினா நார்த் சைட்ல இருக்க எல்லா இடத்துலயுமே இந்த ஜமீன்தார் சிஸ்டம் வந்திருக்கும். இந்த ஜமீன்தார் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு மோசமான சிஸ்டம். என்னன்னா விவசாயிகள் கிட்ட வந்து இருக்கிற நிலத்தை வந்து புடுங்கி ஜமீன்தார் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ விவசாயிகள் வந்து ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அந்த 5 ஏக்கரை பிடுங்கி அந்த ஊர்லயே யாரு செல்வாக்கான ஆளா இருக்கான், கொஞ்சம் பணக்காரனா இருக்கானோ அவன் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. எழுதி வச்சுட்டு நீ வந்து இவங்க கிட்ட இருந்து வரியை வசூலிக்கணும். வரியை வசூலிச்சுட்டு அந்த நிலத்துல விளையிற விளைச்சலை வசூலிச்சுட்டு அதுல 11 பங்கா பிரிச்சு ஒரு பங்கை நீ வச்சுக்கோ, மீதி இருக்க 10 பங்கை எங்களுக்கு நீ வரியா கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த ஜமீன்தாரும் வேற வரியே இல்லை, அவனை ஒத்துக்கிட்டு சரின்னு ஒத்துப்பான். ஓகேவா? சோ இப்ப வரி வந்து எவ்வளவு போடுவாங்கன்னா 60% வரி வந்து போடுவாங்க. அப்ப ஒரு 100 மூட்டை நெல் விளைச்சல் பண்றாங்க அப்படின்னா அதுல விவசாயிகளுக்கு வெறும் 30 மூட்டை தான், மீதி 70 மூட்டையை அவங்க வரியா கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரிதான் ஜமீன்தாரி வந்து வரி வசூலிச்சாங்க. அந்த வந்த மொத்த இதுல மொத்த அந்த விளைச்சல், அதாவது இவங்களுக்கு வந்து மொத்த ரெவன்யூல அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பங்கு அவர் வச்சுக்காரு, மீதி இருக்க 10 பங்கை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. அப்ப இதுல வந்து லேண்டை புடுங்கி ஜமீன்தார் கிட்ட கொடுத்தாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மொத்தம் 19.1% ஆஃப் லேண்ட் வந்து இந்தியால ஜமீன்தாரி சிஸ்டம் தான் வந்திருக்கும். டோட்டல் இந்தியால 19.1% ஆஃப் லேண்ட் வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஜாகிர்தாரி, அப்புறம் மல்குதாரி, அப்புறம் பிஷ்வேதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜமீன்தார் சிஸ்டத்துக்கு வேற பேரு. அடுத்த ரைத்வாரி சிஸ்டம் 1820. சரியா? இதுல மெயினா கேட்கறது வந்து இயர் கேட்பாங்க, யார் ஆரம்பிச்சான்னு கேட்பாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கதை படிச்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ரைத்வாரி சிஸ்டம் 1820. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா தாமஸ் முன்ரோவும் அலெக்சாண்டர் ரீட், இவங்க 2 பேர் கொண்டு வந்தாங்க. இது வந்து மெயினா சவுத் இந்தியால, இப்ப நம்ம இருக்கிற இதுல மெட்ராஸ், பாம்பே மட்டும் அங்க பண்ணிருப்பாங்க. மெட்ராஸ், அசாம், கூர்கு, பாம்பே, ஸோ இந்த மாதிரி இடத்துல பண்ணதுதான் வந்து இந்த சிஸ்டம். ஸோ இதுல வந்து லேண்ட் ஓனர், லேண்டை வந்து அதுல வந்து என்ன பண்ணாங்க, ஜமீன்தார்ல லேண்டை பிடுங்கி ஜமீன்தார் பேர்ல எழுதி வச்சாங்க. இங்க வந்து லேண்டை பிடுங்கல, லேண்ட் வந்து ஃபார்மர் பேர்லயே இருக்கு. பட் ஆனா டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆளை போட்டாங்க, அவர் தான் ரைத்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டினாங்க அப்படின்னா 50% இருந்துச்சு டாக்ஸ். அப்ப 100 மூட்டை விளைவிச்சுன்னா 50 மூட்டையை வந்து நீங்க டாக்ஸா கட்டிடணும். இதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே கடைசியில இந்த தாமஸ் முன்ரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சரி 1/3 வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்ப 30 மூட்டை வச்சீங்கன்னா 10 மூட்டை டாக்ஸா கொடுங்க, 20 மூட்டை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஆனா இதுவும் பெரிய, அதாவது பார்க்க அப்படின்னாலும் இதுவும் பயங்கரமான டார்ச்சர் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து மொத்தம் லேண்ட் இந்தியாவில் எவ்வளவு வந்திருக்கும்னா 51% ஆஃப் லேண்ட் வந்து ரைத்வாரி சிஸ்டம் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப நிறைய அந்த டைம் பீரியட்ல டார்ச்சர் பண்ணனால தான் 1852லயே டார்ச்சர் கமிஷன் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம யூனிட் 6ல பார்ப்போம். ஓகேவா? சரி, அடுத்து மால்வாரி சிஸ்டம்ன்றது 1833ல. சரியா? 1793 ஜமீன்தாரி, அடுத்து 1820 இது ரைத்வாரி, அடுத்து மால்வாரி 1833. இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா வில்லியம் பென்டிக்கும் மார்டின் பேர்ட் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
பட் இது யாரோட ஐடியானா மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு ஐடியா. சரியா? ஐடியா மால்வாரியோட ஐடியா யாருன்னு கேட்டா மெக்கன்சி. மால்வாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க யாருன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங்கும் மார்டின் பேர்டும். மெயினா வில்லியம் பெண்டிங். சரியா? So இதுதான் ஆப்ஷன்ல இருக்கும். இது வந்து 1822லயே பஞ்சாப்ல ஒரு வாட்டி இந்த வில்லியம் பெண்டிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1833ல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான் அந்த சைடு. இப்ப இருக்க பாகிஸ்தான் இருக்குல்ல அது. அப்ப பலுச்சிஸ்தான், சிந்து, ஸோ பஞ்சாப் இந்த சைடு, அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ்ல தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா நிறைய லேண்ட், அதாவது இப்ப கிராமம், இப்ப நல்லா நம்ம கிராமம் ஆசைப்படுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வில்லேஜா எடுத்து ஒரு ஒரு 15 வில்லேஜ், ஒரு 20 வில்லேஜ், ஸோ அந்த வில்லேஜோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய வில்லேஜ் இருந்தா ஒரு 10 வில்லேஜ் சேர்த்து ஒரு ஒரு மஹல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஒரு சின்ன சின்ன வில்லேஜா இருந்தா ஒரு 20 வில்லேஜ் சேர்த்து ஒரு மஹல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப மஹல் அப்படின்னா என்னன்னா ஒரு நிறைய கிராமங்களை சேர்த்து ஒரு பகுதியா மஹல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மஹல்ல லேண்ட ரெவன்யூ கலெக்ட் பண்றவங்க பேர் வந்து லம்பர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் தான் வந்து லேண்ட் ஓனர். அந்த பேரு அவர் தான் வந்து அந்த மகளோட ஹெட்டா இருப்பார். மகள்னா ஒரு 15 கிராமம் சேர்ந்தது ஒரு மகள். சரிங்களா? ஸோ அப்ப இவர் தான் அந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. இதுல டாக்ஸ் எவ்வளவு வந்துச்சுன்னா 2/3% இருந்துச்சு. 50லாம் இல்ல, 50க்கு மேல 66% கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சமா குறைச்சிருப்பாரு, 50% குறைச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப இந்த 3 சிஸ்டத்திலேயே டாக்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற சிஸ்டம் வந்து ரைட் வரைக்கும் 50% வந்து அப்புறம் 1/3 குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இது வந்து பிரிட்டிஷோட ரெவன்யூ பாலிசி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போது எஜுகேஷன் பாலிசிஸ் பிரிட்டிஷ். ஸோ இது நம்ம இங்கேயும் பார்ப்போம். இது வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி யூனிட் பழைய யூனிட் 9ல இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸோட சேர்த்துட்டாங்க. ஸோ அதுலயும் நம்ம பார்ப்போம் இந்த எஜுகேஷன் பாலிசியை பத்தி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஒரு 4 பேஸா பிரிச்சுப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி ஏர்லி டேஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ரூல் டு 1813 வரைக்கும். ஸோ பிரிட்டிஷ் ரூல் வந்ததுலேருந்து 1830 வரைக்கும் பிரிட்டிஷ் என்னென்ன பண்ணாங்க எஜுகேஷனுக்காக அப்படின்னா, ஸோ மெயினாக அவங்க எஜுகேஷன் மெயினாக எதுக்காக கற்றுக்கிட்டு அவங்க பண்ண நிறைய கொடுமையான விஷயத்துல ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த எஜுகேஷன் சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க தமிழ் பேசி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி வேலைக்கு வந்து அதிகமான இங்க மக்கள் தொகை அதிகம். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மக்கள் தொகை ரொம்ப கம்மி, பிரிட்டிஷ்ல ரொம்ப கம்மி. அப்ப அங்க இருந்து நிறைய பேரை வரவழைச்சு இங்க வேலை பார்க்க வைக்க முடியல அவங்களால. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி அங்கிருந்து வர வச்சா அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும். அப்ப இங்க இருக்கிறவங்களையும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணா இவங்களை வச்சு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கா எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்க டைம் பீரியட்ல இருந்த எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கல்வி, ஜாதி இனம் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, அனைவருக்கும் கல்வி, அப்பதான் எல்லாரும் வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. 1781 வேரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவரு அப்ப இங்க வயசுல இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து கல்கத்தா மதராசா அப்படின்னு சொல்லி, மதராசானா ஒரு படிக்கிற இடம், சரியா? ஒரு காலேஜ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ கல்கத்தா மதராசா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இந்த மெயினா எதுக்காகனா முஸ்லீம் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ், அதாவது முஸ்லீம்களுக்காக இந்த காலேஜ் வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. சரி, அப்ப கல்கத்தா மதராசா அப்படிங்கிறது முஸ்லீம்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதுல மெயினா வந்து இந்த பாரசீகம், அரபி மொழியில தான் இவங்க சொல்லி தராங்க. அடுத்து 1784 நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. 1784 ஃபர்ஸ்ட் முஸ்லீம்க்கு ஆரம்பிச்சாங்களா, அடுத்து கிறிஸ்டியனுக்கு. ஸோ அப்ப வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரை ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி பெங்கால்ல ஒரு காலேஜ் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து டு ப்ரொமோட் வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் ரிலிஜியன் ப்ரொமோட் பண்றது. ஸோ அவங்களுக்கு படிப்புக்காக இதை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 1791 ஜொனாதன் டுகான். ஸோ அப்ப இந்துக்கு ஆரம்பிச்சாரு, முஸ்லீம்க்கு ஆரம்பிச்சாச்சு, கிறிஸ்டியனுக்கு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் இந்துக்கும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதாவது இந்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்ட கிடையாது, முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனா இந்த ஜொனாதன் டுகான் அப்படிங்கிறவர் 1791 இந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி பனாரஸ்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இப்ப இருக்க வாரணாசி. ஓகே, ஸோ அங்க ஆரம்பிச்சிருப்பாரு இந்து காலேஜ், ஜொனாதன் டுகான் அப்படிங்கிறவர். அடுத்து 1800 லார்டு வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்றதுக்காக இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஃபோர்ட் வில்லியம் காலேஜ், லார்டு வெல்லஸ்லி. அடுத்த பீரியட் 1813 வந்து 1853 வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் 1813 ஒரு கார்ட்டர் ஆக்ட் வரும். சரியா? பாலிட்டியில நம்ம பார்த்திருக்கோம், அந்த ரிட்டர்ன் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். கார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது 1813 வந்திருக்கும். அதுல மெயினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஜுகேஷனுக்காக 1 lakh வந்து நாங்க செலவிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. பட் அதை செலவிட்டு மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1823 இது இப்படிலாம் செலவிடலாம்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சு பார்ப்பாங்க. பட் ஆனா
அவங்க ஜஸ்ட் ஆனா இந்த டைம் பீரியட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ண 1 லேக் வந்து நாங்க எஜுகேஷன் செலவு பண்ண போறோம் அப்படின்ட்டு. அடுத்து 1823ல அந்த செலவு பண்றது எப்படிலாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் கமிட்டிஸ் அண்ட் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மெம்பர் கமிட்டி வந்து ஆஹ், அப்பதான் அமைச்சிருப்பாங்க. அதாவது இதை அனௌன்ஸ் பண்ணி 10 வருஷம் கழிச்சு எப்படின்னா ஹவு டு எப்படி எஜுகேஷன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த 10 பேர்ல 5 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இன்னொரு 5 பேர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்காது, அவங்க அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்கணும். இப்ப ஹிந்தி பேசுற மக்கள்லாம் ஹிந்தியில சொல்லி கொடுங்க, தமிழ் பேசுற மக்கள்லாம் தமிழ்ல சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க வட்டார மொழியில சொல்லி கொடுக்கணும்னு 5 பேர் சொன்னாங்க. அப்ப 2 பேருக்கும் ட்ரா ஆயிடுச்சு. அப்ப இத காமனா ஒரு பர்சனை வெளியில இருந்து கூட்டு வந்து ஆஹ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஒருத்தரை காமனா 2 பேருமே 5 பேர் சொல்லிட்டாங்க. வெளியில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவரு என்ன சொல்றாரு, அவரு டிசிஷனை ஃபைனல் ஆச்சுக்கலாம்னு சொல்லி மெக்காலே கூட்டுறாங்க. மெக்காலே அப்படிங்கிறவர் அப்போ ஒரு சட்ட வல்லுநராக இருப்பாரு. அப்ப 1835ல இந்த மெக்காலே வந்து இவர் என்ன சொல்லிடுறாருன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் இவர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் வந்து பாப்புலரா இருக்கும். என்னன்னா நிறத்திலும் நிறத்திலும் ரத்தத்திலும் அதாவது அந்த பாக்குற உடம்புலயும் ரத்தத்திலயும் மட்டும் அவன் வந்து தமிழனா இந்தியனா இருந்தா போதும். பட் அவன் யோசிக்கிற அந்த மூளையில வந்து அவனுக்கு வந்து இங்கிலீஷ்காரனா இருக்கணும். அப்பதான் அவன் நமக்கு ஏத்த மாதிரி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னானே கேட்பாங்க, இந்த மெக்காலே தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இவர் என்ன சொன்னாருன்னா டாப் டவுன் அப்ரோச் சொல்லியிருப்பாரு. அதாவது மேல்தட்டு மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம், அவன் போய் அடியில இருக்கவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். அதாவது அப்ப மேல்தட்டு மக்களா யாரு இருந்தாங்க அப்படின்னா இந்த பிராமின்ஸ். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம பிராமின்ஸ்க்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவோம். அதாவது இன்டைரக்டா அவங்க அப்படிதான் பண்றாங்க. அதாவது அனைவருக்கும் கல்வி சொன்னாலும் இவங்க கான்செப்ட்னா ஒருத்தனுக்கா போய் இவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது, ஸ்ட்ரென்த் கம்மி. அப்ப ஒரு ஊர்ல யாரு செல்வாக்கா இருக்கானோ அவங்க சொல்லிக் கொடுப்போம், அவனுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். பட் ஆனா இவங்க பிராமின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பிராமின்ஸ் வந்து அவங்க கீழே இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆளுங்களே சொல்லிக் கொடுத்தா பிராமின்ஸ் வந்து நிறைய நிறைய முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் 1920 எல்லாம் பார்த்தா நீதி கட்சின்னு மெயினா வந்தது காரணமே பிராமின்ஸோட ஆதிக்கத்தை குறைக்கணும் தான். சரி, அதுக்கான மெயினான ரீசன் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது. டாப் டவுன் அப்ரோச்னா டாப் லெவலுக்கு இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவன் போய் டவுன்ல இருக்கணும் தான் சொல்லி கொடுக்கும். அதுதான் அதே மாதிரி ஒன்லி ஃபார் அப்பர் கிளாஸ் மாதிரி தான். ஸோ அப்போ வில்லியம் பென்டிக் வந்து இதுக்கு அப்ரூவ் பண்றாரு. எதுக்குன்னா இந்த மெக்காலே சொன்ன ரிப்போர்ட்டுக்கு. அப்ப இந்த மெக்காலே மினிட்ஸ் அப்படிங்கிறது 1835ல வந்திருக்கும். சரி, அது ரொம்ப முக்கியம். இயர் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. மெக்காலே மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து அடுத்த பீரியட் 1854 டு 1820. எதுக்காக இந்த பீரியட நம்ம 1854 பீரியட்னா 1854ல சார்லஸ் வுட் அறிக்கை வந்திருக்கும். ஸோ இது வந்து இதனாலதான் இது வந்து ஒரு நல்ல அறிக்கை. உண்மையிலேயே இவர் சார்லஸ் வுட் வந்து நல்லது பண்ணியிருப்பாரு. என்னன்னா எஜுகேஷன் வந்து நீங்க அப்பர் கிளாஸ்க்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு, அவங்க வந்து அடுத்து கீழே வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிங்க. ஸோ எதுவுமே ஆரம்பிக்காம நீங்க பாட்டுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா கரெக்டா போய் மக்களை சென்றடைய மாட்டேதுன்னு சொல்லி யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப இவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 இடத்துலயுமே 1857ல யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப இங்க இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே 1857ல ஆரம்பிச்சதுதான். யாரோட பரிந்துரைனா சார்லஸ் வுட்டோட பரிந்துரை. அது மட்டும் சொல்லாம இவர் என்ன பண்ணாருன்னா நீங்க எஜுகேஷன் கொடுக்குறது ஓகே, டீச்சர்ஸ் வந்து வெல் ட்ரெயின்டா இருக்கணும். அப்ப அவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இவர் சொன்னது எல்லாமே நல்ல விஷயமா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஃபார்ம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1882 ஹண்டர் கமிஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கமிஷன். ஹண்டர் கமிஷனோட இயர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கொஷின்ல. ஸோ இதுல 3மே இயர் ரொம்ப முக்கியம். மெக்காலே மினிட்ஸ் 1835, அதுக்கப்புறம் சார்லஸ் வுட் 1854, ஹண்டர் கமிஷன் 1882. சரிங்களா? ஹண்டர் கமிஷன் வந்து மெயினா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்காக அதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரி, சிம்பிளா அவ்வளவுதான், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். பட் ஆனா இதை பத்தி நம்ம டீடைல்டா அந்த யூனிட் டீடைல்டான ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் சேர்த்து இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதில் பார்ப்போம். அடுத்த பீரியட் 4வது பேஸ் 1921 டு 1947. ஸோ இதுல வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கும் மெயினா. ஸோ காந்திலாம் என்ன பண்ணுவாருன்னா வட்டார மொழியில வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மெயினா அவர் அந்த பாரதா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு 1937ல. அப்புறம் சர்ஜென்ட் ரிப்போர்ட் வந்து கல்வியை நவீனப்படுத்துதல், கல்வியை வந்து இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்ஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைம் பீரியட்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய ஊழல்கள் நடந்திருக்கும். அதுக்காகவும் மெயினா இந்த ரிப்போர்ட் வந்து போட்டிருப்பாங்க, சர்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த சர்ஜென்ட் ரிப்போர்ட், ஹண்டர் கமிஷன், இந்த சார்லஸ் வுட் அறிக்கை, இது சார்லஸ் வுட் அறிக்கை இவ்வளவுதான் டீடைல்டா ரொம்ப போத்தாதுல.
ஸோ அண்டர் கமிஷன் மற்றபடி இன்சர்ஜென்ட் ரிப்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம அடுத்து அந்த சாப்டர்ல படிப்போம். சரி, அடுத்து இப்போ இது எல்லாமே புக்ஸ்ல இருந்த கண்டென்ட். இப்போ புக் பாக்ஸ்ல ஒரு சில கண்டென்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ ஃபாதர் ஆஃப் நேஷனல் அச்சீவர்ஸ், அதாவது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்டை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆவண காப்பகத்தின் தந்தை. ஸோ அப்படின்னா யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அந்த ஆவண காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து 1920ல தாமஸ் முன்ரோ மெட்ராஸ்ல மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பாக்ஸ்ல இருந்த கண்டென்ட். அடுத்து 1975 காந்தி கிராம சாலை திட்டம் அப்படிங்கிறது, சாலைனா ரோடு கிடையாது, படிப்பு. ஸோ அப்பெல்லாம் சாலைனா படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தி கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி 1775ல சொல்லியிருப்பாங்க. ஒரு திட்டம் வந்திருக்கும். அடுத்து ஆனந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரங்க கிட்ட வேலை செய்வாரு பாண்டிச்சேரியில. அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரா இருப்பார், டிரான்ஸ்லேட்டரா இருப்பாரு. ஸோ அவரு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அவர் எப்ப டிரான்ஸ்லேட்டரா இருந்திருப்பாருன்னா 1736 to 1760ல டிரான்ஸ்லேட்டரா இருந்திருப்பாரு பிரெஞ்சு கிட்ட. அப்ப அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அவர் புக்ல நிறைய விஷயம் எழுதியிருப்பாரு அந்த ஹிஸ்டரியை பத்தி, அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அது மூலியமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னா சென்னை பதிப்பாசனம். அதுதான் வந்து தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு 1917ல டாட் வெல் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. சரியா? அடுத்து இந்தியாவோட பெரிய தேசிய அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. 1949ல கட்டியிருப்பாங்க. அடுத்து மாடர்ன் இந்தியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் காயின் எப்ப ஃபர்ஸ்ட் காயின் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1862ல தான் காயின் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருன்னா அதை செவன்த் எட்வர்ட் அப்படிங்கிறவர், அதாவது எட்வர்ட் 7 அப்படிங்கிறவரோட போட்டோ போட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவன் 1935ல ஆர்பிஐ ஆரம்பிச்சிருப்பாங்க. 1934ல ஆர்பிஐ ஆக்ட் போட்டு 1935ல ஆர்பிஐ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண நோட்ல வந்து 6th ஜார்ஜ் உருவம் வந்திருக்கும். ஜார்ஜ் 6th உருவம் வந்து போட்டிருப்பாங்க 5 ரூபீஸ் நோட்ல. இப்ப காந்தியோட உருவம் போற மாதிரி அப்ப வந்து அவங்க ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நோட்ல 6th ஜார்ஜோட போட்டோ போட்டிருப்பாங்க. அடுத்து புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது கடலூர்ல இருக்கும். 1690. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்ல, சென்னை ஜார்ஜ் கோட் வந்து 1639ல கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது 1690ல கடலூர்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான், அந்த பேஸ் முடிஞ்சா. அடுத்து அவ்வளவுதான், இன்னும் ஒரு 5 பேஜஸ் தான் இருக்கு. அடுத்து இயர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது. ஸோ பழங்குடியினர் கிளர்ச்சிகள். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நான் டைரக்டா கீழே வரேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், ஏன் இதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து டீடைலா படிக்கணும்னா உள்ள நிறைய கண்டென்ட் இருக்கும். பட் நமக்கு அந்த அளவு கேட்க மாட்டாங்க. ஸோ இது ரிவிஷன்னால நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் என்ன கிளர்ச்சி, அது எந்த வருஷம் எந்த ஊர்ல நடந்துச்சு, யார் நடத்தினா, அவ்வளவுதான். அந்த கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துச்சு. ஸோ சோட்டா நாக்பூர்னா இப்ப வந்து ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அந்த பகுதியில இருக்கு. ஸோ அப்ப வந்து அது பீகார்ல இருந்துச்சு. சரி, அதே மாதிரி சிங்பம் அப்படிங்கிறது இப்போ ஒடிசால இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நடந்ததுதான் சோட்டா நாக்பூர். அடுத்து அதை நடத்தியவர் வந்து பிந்த்ராய் சிந்த்ராய் அப்படின்னு 2 பேர் நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ பிந்த்ராய் மன்கி சிந்த்ராய் மன்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிந்த்ராய் மன்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து ஈஸியா, அதாவது நிறைய படிக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா, கோல் கிளர்ச்சி, கோல்னா கோல் அடிக்கிறவங்க. ஸோ இப்ப நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வராங்க. அந்த பசங்க நல்லா ஃபுட்பால் விளாடுவாங்க. ஆனா ஹைட் எல்லாம் பார்த்து ஷார்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் கிளர்ச்சினா சோட்டாவா இருப்பான், ஆனா நல்லா கோல் அடிப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கோல் கிளர்ச்சினா சோட்டா நாக்பூர் ரீஜன்ல நடந்துச்சு. ஸோ நடத்தியவர் பேர் வந்து பிந்த்ராய். சரிங்களா? பிந்த்ராய் அண்ட் சிந்த்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து அது 1831 to 32ல நடந்ததா. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம், 1831 to 32. அடுத்தது வந்து சந்தால் கிளர்ச்சி. இது 1855 to 56ல நடந்தது. இதுவும் வந்து பீகார்ல தான் நடந்திருக்கும். ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த இடம்ன்றது ராஜ்மஹால் ஹில்ஸ். சித்து அண்ட் கண்ணுன்னு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் இதை நடத்திருப்பாங்க. மெயினா இது வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா இருக்காது. அந்த இடத்துல இருக்கிற வட்டி பணம் ஓட்டுறவங்க, அவங்களுக்கு அந்த லேண்ட் ஓனர்ஸ், இவங்களுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சி தான் இது. அவங்க ரொம்ப அதிகமான வட்டி விடுவாங்க. அதே மாதிரி லேண்ட்ல வந்து அந்த டாக்ஸ் வந்து அதிகமா போடுவாங்க அங்க இருக்கிறவங்க. ஸோ அதனால வந்து இந்த கிளர்ச்சி நடந்திருக்கும். அதே மாதிரி சந்தால் இன மக்கள் இவங்க வாழ்ந்த இடத்த வந்து தமின்ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த சந்தால் இன மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் வந்து தமின்ஈகோ. ஸோ டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வெளியாட்களை இப்ப வெளியில இருந்து இங்க உள்ள வராங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க இந்த
இந்த வட்டி பணம் கொடுக்குறவங்க வெளியில இருந்து இங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து இங்க வந்து அவங்க அரசாங்கம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, திகூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திகூஸ்னா இவங்களுக்கு வேண்டாதவங்க தான் அவங்க திகூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது 1856ல இந்த கிளர்ச்சி வந்து முடிவுக்கு வருது. அதுக்கு முடிவுக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஹெல்ப்பாவோட இதை முடிவு கொண்டு வந்துருவாங்க. இந்த இடத்திற்கு ஏதாவது இவங்க வாழ்ந்த இந்த இடத்தோட பேரை வந்து சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிராக்ரஸ் அப்படின்னு பேர் இருக்கு. பட் ஆனா டிஎன்பிஎஸ்ல அதிகமா அதுக்கான பேர் என்னன்னு கேட்டா பர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சந்தால் பர்கானா. இப்ப சந்தால் இன மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேரு பர்கானா அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து பேர் வச்சுட்டாங்க. அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி. இண்டிகோன்றது இந்த சாயத்தை விளைவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவுரி செடியை விளைவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நடந்தது தான் இந்த இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா அவங்க ஒன்ஸ் அந்த விவசாய நிலத்துல அவுரி செடியை போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுல பெருசா எந்த விவசாயமும் பண்ண முடியாது. மண்ணெல்லாம் கெட்டு போயிடும். அதனால இந்த இண்டிகோ அதே மாதிரி இந்த அவுரி செடியை விளைவிக்க சொல்லுவாங்க. விளைவிச்சா அதை காசே கொடுக்காம எடுத்துப்பாங்க. அப்படி இருந்தாலும் மினிமமா ரொம்ப செலவு பண்ண காசே வராத அளவுக்கு காசை கொடுத்து அதை வாங்கிப்பாங்க. ஸோ அதனால இந்த புரட்சி வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1859ல இருந்து 60 வரைக்கும் இது நடந்திருக்கும். நதியா மாவட்டம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல தான் இது ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஷார்ட்கட்னா இப்போ ஆக்ட்ரஸ் நிறைய இருக்காங்கன்னா அவங்க இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுல, அதனால அவங்க டை யூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இண்டிகோ கிளர்ச்சி நதியா மாவட்டம். நான் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நதியா மாவட்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதான் இது வந்து அவுரி புரட்சி, அவுரி செடி தான். அதுதான் அவுரி செடினா டை தயாரிக்கிற செடி, சாயம் தயாரிக்கிற செடி, அதை விளைவிக்க சொல்லுவாங்க. இதை வழிநடத்துறவங்க பேரு திகம்பர் பிஸ்வாஸ், அப்புறம் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படிங்கிற 2 பேர் தான் அதை வழிநடத்திருக்காங்க. இதை பத்தி வந்து தீனபந்து மித்ரா அப்படின்ற ஒரு புக்கே எழுதியிருப்பாரு. நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு புக்கே இதை பத்தி எழுதியிருப்பாரு, தீனபந்து மித்ரா. இதுவும் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல எழுதியிருக்க முக்கியவாசி பாயிண்ட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஸோ அதனால இதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்து இந்து தேசபக்தன் அப்படிங்கிற, அதாவது இந்து தேசபக்தன் இதெல்லாம் இதை பத்தி எழுதியிருப்பாங்க. அதுக்கும் ஹேம்சந்திர தாஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதும் இந்த இந்த இண்டிகோ கிளர்ச்சியை அதாவது இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பத்தி பேசினது தான். ஹேம்சந்திர தாஸ் ப்ரொக்ளமேஷன், அவர் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாரு இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பத்தி. சரிங்களா? அடுத்து பாப்னா கிளர்ச்சி. பாப்னா கிளர்ச்சி அப்படின்னாலே வந்து ரொம்ப அமைதியா நடந்த கிளர்ச்சி இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சண்டையா நடந்திருக்கும். இந்த பாப்னா கிளர்ச்சி வந்து ரொம்ப அமைதியா நடந்திருக்கும். 1873 வந்து 76 வரைக்கும். பாப்னா அப்படிங்கிறது பெங்கால்ல இருக்கு. இது வந்து ரொம்ப அமைதியா நடைப்பயணம் மாதிரி நடந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடைப்பயணம், நான் வயலன்ஸ். சரிங்களா? ரொம்ப அமைதியா நடந்த போராட்டம். நடத்தியவர் வந்து கேசவ் சந்திர ராய். இதை பத்தி ஒரு பத்திரிகையில் அந்த டைம் பீரியட்ல ஃபேமஸா வந்திருக்கும். அந்த பத்திரிகை பேர் வந்து அம்ரித் பசாத் பத்திரிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்திருக்கும். இது வந்து தமிழ்தாருக்கு அகேன்ஸ்டா நடந்த கிளர்ச்சி. அடுத்து தக்கான கழகம் 1875 பூனாடு குஜராத்ல நடந்திருக்கும். பருத்தி தான் மெயினான ரீசனா வந்திருக்கும். ஸோ பருத்தி அதிகமா விளைவிக்க சொல்றாங்க. அப்படி விளைவிச்சாலும் அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற காரணத்துக்காக நடந்ததுதான் இந்த தக்கான கழகம் 1875. அடுத்து முண்டா கிளர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிர்சா முண்டா அப்படிங்கிறது தான் தலைவர். ஸோ இவர் வந்து ராஞ்சி சிறையிலே இவர் வந்து அடைச்சு கொண்டிருப்பாங்க. ஏன்னா இவர் தான் வந்து இந்த மலைவாழ் மக்களோட ஒரு தெய்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ அப்ப இந்த முண்டா கிளர்ச்சி ரொம்ப முக்கியம். 1899ல இருந்து 90 வரைக்கும் நடக்கும். இதுவும் சோட்டா நாக்பூர் ரீஜன்ல தான் நடந்திருக்கும். சரியா? இப்ப ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இருக்கிற பகுதி தான். அடுத்து இவங்களோட போராளிகளுக்கு இவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னா உள்குலன் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ முண்டா கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் ரீஜன்ல நடந்துச்சு. 1890, அதாவது 1899 டு 90 காலகட்டத்தில் நடந்திருக்கும். 900 காலகட்டத்தில் நடந்திருக்கும். நடத்துனவர் பேரு பிர்சா முண்டா. ஸோ அவர் பேர்லயே இருக்கும், பிர்சா முண்டா கிளர்ச்சி. அவர் தான் தலைவர். அவர் வந்து ராஞ்சி சிறையிலே அடிச்சு அவரை சாதிச்சிட்டாங்க. அவரோட பிறந்த நாளை தான் இப்போ வந்து நம்ம மலைவாழ் மக்கள் தினமா வந்து கொண்டாடுறாங்க. சரி, அடுத்து மாப்ளா கிளர்ச்சி ஆர் மலபார் கிளர்ச்சி. ஸோ பேர்லயே இருக்கு, இது ஒரு கேரளால நடந்த கிளர்ச்சி. அதே மாதிரி இஸ்லாம் ஃபார்மர்ஸ்க்கும் இந்து ஜமீன்தாருக்கும் இடையில நடந்த கிளர்ச்சி தான் இது. இவங்க 2 பேரும் சண்டை கொடுத்திருந்தாங்க 1921. அடுத்த ராம்பா கிளர்ச்சி ஆந்திரால நடந்திருக்கும். அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவர் தான் இதை நடத்திருப்பாரு. இதுக்கு அடுத்த வருஷம் 1922ல நடந்தது. சரியா? அடுத்து இந்த ராம்பா கிளர்ச்சி என்னன்னா ஷிஃப்டிங் கல்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்டிவேஷன், இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விளைச்சல் ஏதோ ஒன்று பயிரிட்டாங்க அப்படின்னா அங்க பயிரிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா உடனே ஒரு பயிரிட்டது இன்னொரு வேற ஏதாவது அரிசி போடுறாங்க,
அதையெல்லாம் அறுவடை பண்ணணும். உடனே அந்த இடத்துல வந்து வேற ஏதோ பயிர் போடுறாங்கன்னா அது சரியா விளையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல அரிசி போடுவாங்க. அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் எடுத்தோன்னே திரும்ப இன்னொரு இடத்துல போய் வேற ஒண்ணு விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இந்த மண் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆன பிறகு திரும்ப இங்க வந்து வேற ஒன்று பயிரிட்டுவாங்க. அப்ப இது வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா புடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. சரியா? ஸோ அடுத்து 1857 ரிவோல்ட். ஸோ இது 1857 ரிவோல்ட் இது ஒரு பெரிய டாபிக். பட் ஆனால் நான் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஓகேயா? சரி, இந்த சவார்கர் வி.டி. சவார்கர்னு சொல்லுவாங்க. இந்த சவார்கர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. இந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 1857 அவர் சொல்லியிருப்பாரு. இந்த இது வந்து பெரிய ஒரு இதா நடந்திருக்கும் நார்த் சைட்ல. பட் ஆனா இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 1857 ரிவோல்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் சைட்ல தான் நடந்திருக்கும். சவுத் இந்தியால இருந்து யாருமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்றத விட அப்ப இவங்க இங்க தனியா ஒரு பிரச்சனையில போயிட்டு இருப்பாங்க. அதனால அங்க பெருசா அங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அடுத்து இது வந்து மெயினான காரணம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா சப்சிடரி அலைன்ஸ் மூலமா வருது. சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னா என்னன்னா 1798 கொண்டு வராங்க. அதாவது இங்க இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தா பிரிட்டிஷ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்ப இங்க நல்லா கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்மள மாதிரி நிறைய பேர் இங்க வர திட்டம் போடுறானுங்க. வேற யூரோப்பியன்ஸ் எல்லாம் வரானுங்க. யூரோப்பியன்ஸ் இல்லாதவனுங்க வர பிளான் பண்றாங்க. அப்ப அவனுங்க வந்துட்டா நம்ம இங்க இருந்து பொழைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்தியால வந்து மன்னர்கள்லாம் ஆட்சி பண்றாங்க. அவங்க கீழே வேலை செய்யற அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பெரிய அளவுல ஒன்றும் ஆயுதம்லாம் இல்லை அவங்க கிட்ட. அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அவனுக்கு பயமா இருக்கு. அப்போ உடனே போய் அவன் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறான். மன்னர்கள்லாம் பேசிட்டு இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு full பாதுகாப்பை நாங்க தரோம். ஆனா அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி வரி மாதிரி இவ்வளவு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஆஹ், நிறைய பேர் இங்க வர ட்ரை பண்றாங்க. நீங்க வச்சிருக்க இந்த ஈட்டி கம்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஆயுதம் எடுத்து வச்சு நிக்கிறீங்க. அதை வச்சுலாம் சண்டை போட முடியாது. அப்ப ஒரு ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய இந்த பீரங்கி அது இதை நாங்க கொண்டு வந்துடுறோம். நாங்க உங்க ஊர் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஜாலியா நீங்க நிம்மதியா இருங்க. வரியெல்லாம் நாங்க வசூலிச்சுக்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாருக்கிட்ட தான் இவங்க இது பிடிங்கிடுவானுங்க. ஸோ அதான் இங்க எழுதியிருப்பேன். ஸோ இது மெயினா ஆரம்பிச்சது வெல்லஸ்லி அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு அந்த டைம் பீரியட்ல 1798 டு 1805 வரைக்கும். அதாவது ஊர் பாதுகாக்க கப்பம் வாங்கினார். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு ஒரு ஊரா சேர்ந்திருப்பாங்க. அதை ஒரு ஒரு ஊரையா இங்க பிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் 1798 அது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஊர் சேர்ந்துச்சுன்னா பெருசா கேட்பாங்க. சரி, அப்ப ஹைதராபாத் 1798 மற்ற இதுல லைனா எழுதிருப்பேன் எந்தெந்த ஊர் எந்தெந்த வருஷம் சேர்ந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மெயினா இதோட போக்கஸே ஆர்மியை பலப்படுத்த. அதுக்கப்புறம் நெப்போலியன் வருகையை வந்து தடுக்கிறது. நெப்போலியன் வந்து பிரான்ஸ்ல. ஸோ அப்ப நெப்போலியன் பெரிய ஆளா வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்தியாவை நோக்கி வர மாதிரி ஒரு டைம் பீரியட். ஸோ அப்பதான் இவங்க இந்த சப்சிடரி அலைன்ஸ் சொல்லி ஒன்று போடுவாங்க. இது ஒரு காரணம். அதாவது இப்ப நம்ம பாக்குறது 1957 ரிவோல்ட்னா 1957 ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கும், ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டைக்கான காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து கோபமாகி ஃபைனலா வெடிக்கிற இடம் தான் 1857. அப்ப அவங்களுக்கான மக்களை கோபப்படுத்துறதுக்கான காரணம் வந்து இந்த காரணத்தை தான் நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் சப்சிடரி அலைன்ஸ், ரெண்டாவது வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டல்லௌசி அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு 1848 டு 1856ல. சாதா சதாரா அப்படிங்கிற ஒரு ஊரை தான் முதல்ல இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அது என்ன வாரிசு இழப்பு கொள்கைன்னா, ஒன்னும் ஆண் வாரிசு அரசருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லைன்னா பெண் வாரிசு இருந்தா பெண் வாரிசு ஆட்சி பண்ணக்கூடாது. அந்த அரசர் சேர்த்தோம்னா அந்த பகுதி ஃபுல்லா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வந்துடணும். ஓகேவா? அதுதான் வந்து ஆண் வாரிசு. அப்போ உடனே அரசர்களை போய் இது ஒரு பொம்பளை குழந்தை பிறகுன்னா போய் ஒரு ஆம்பளை தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் இவங்க கணக்குல வராது. பிரிட்டிஷ் அந்த அரசருக்குன்னு ஆம்பளை வாரிசு வந்து அவங்க ஆட்சி பண்ணலாம். இந்த ஆம்பளை வாரிசு இல்லைன்னா அந்த இடத்த வந்து அவங்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து கையகப்படுத்திடுவாங்க. சரி, அதுதான் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் வந்து மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போன வாட்டி ஏஇல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மங்கள் பாண்டே இவர் வந்து பிரிட்டிஷ் கீழே படைப்பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 34வது படைப்பிரிவு. அப்ப என்ன ஆகும்னா ஒரு அதாவது ஒரு ரைஃபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ ராயல் என்ஃபீல்டு ரைஃபிள் அப்படிங்கிறது. அந்த ரைஃபிள் வந்து அந்த ஒரு கன் பவுடர் போடணும். அந்த ரைஃபிள் ஒரு துப்பாக்கில அந்த கன் பவுடர் போடணும். அந்த கன் பவுடர் வந்து வாயால பிச்சு அதுக்குள்ள போடணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் அது. பழைய படத்தெல்லாம் பார்த்துருவாங்க. ஒரு குண்டு போனோம்னா அதை வாயால கடிச்சு தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரைஃபிள்ல அவங்க கன் பவுடரை ஃபில் பண்ணனாலே அந்த பவுடர் வந்து வாயால கடிச்சு தூக்கி அதில் ஃபில் பண்ணோம்.
அந்த பவுடர் வந்து மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் கலந்து தடவி, அதாவது கலந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே இது வந்து 1905லேயே இந்த தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. அதாவது அப்பயே இந்த ராயல் என்ஃபீல்டு வகை துப்பாக்கி வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது வந்து இவங்களுக்கு தெரிய வந்தது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மங்கள் பாண்டே வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது ஃபர்ஸ்ட் அவரோட சண்டை எப்ப நடக்குது அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆளுங்களை திரட்டுறாரு. 29 மார்ச் 1857 சரியா கரெக்ட். அதாவது 3ஆம் மாசம் முடியும் போது 1857ல அவர் வந்து படையை திரட்டுறாரு. எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு இனிமே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம இதுக்கு அகைன்ஸ்டா இருந்தது. ஏன்னா நிறைய பிராமின்ஸ் எல்லாம் அதுல இருந்தாங்க, அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமா இருந்திருப்பாங்க. அதை வந்து மெயினா இந்த மங்கள் பாண்டே தான் வந்து அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 29 மார்ச் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 10 நாள்லயே 8 ஏப்ரல் 1857 அவரை பிடிச்சி தூக்கில போட்டுருவாங்க. சரியா? அப்ப இது ரொம்ப முக்கியம். மங்கள் பாண்டேவை பத்தி கேட்டா அவர் எப்ப தூக்கில போட்டாங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி 1857 ரிவோல்ட்டுக்கு ஆரம்ப புள்ளியா ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சது அப்படின்னா மங்கள் பாண்டே. ஓகேவா? ஸோ அப்ப 1857 ஏப்ரல் 8ல அவர் இறந்துட்டாரு. அடுத்து ஜான்சி ராணி. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க. இப்போ ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ அரசருக்கு பெண் வாரிசு இருந்தால் அந்த பெண் வாரிசுக்கு இடம் போகாது, பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வந்துடும். ஸோ அதனால அந்த ஒரு இதனால இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஜான்சி அப்படிங்கிறது ஒரு ஊர் அந்த உத்தரப்பிரதேசில இருக்கும். அந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணவர் தான் வந்து கங்கோதர் ராவ் அண்ட் லட்சுமி பாய் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இருக்காது. வாரிசு இல்லாததால ஜான்சியை வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றிட்டாங்க. அதனால அந்த ஜான்சி இந்த அந்த ஜான்சி ராணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க கூட வந்து பிரிட்டிஷ் கூட வந்து சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டு ஆனா இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. சண்டை எல்லாமே இவங்க தோத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் ஆரம்பத்துல இவங்க சண்டை போட்டுருப்பாங்க. 1858 ஜூன் 18ல இவங்க டெத் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பகதூர் ஷா 2. இவர் வந்து முகல் எம்பரர். ஸோ இந்த பகதூர் ஷா 2வும் பக்துகார் அப்படிங்கிற இவங்க 2 பேர் சேர்ந்து பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா சண்டை போடுவாங்க. எல்லா சண்டையும் பிரிட்டிஷ் அடக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் அடக்குனாங்க அப்படிங்கிறத நான் கீழே எழுதியிருப்பேன். சரியா? சரி, அடுத்து நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப். ஸோ தாந்தியா தோப்பும் நானா சாஹிப் தான் மெயின். தாந்தியா தோப் வந்து அவரோட ஒரு படைத்தளபதி மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன, அதாவது பூனே அந்த ரீஜன்ல எல்லாம் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. மெயினா நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப் அப்படின்னாலே கான்பூர் படுகொலை அப்படின்றத ஞாபகம். சரி, அவர் 125 பேர் கான்பூர் படுகொலைன்னு சொல்லி 125 பேரை இவங்க கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால அதனால இந்த தாந்தியா தோப்போட சேர்ந்துதான் இந்த போராட்டம் இவர் நடத்திருப்பாரு. சரியா? ஸோ நானா சாஹிப் தாந்தியா தோப்புனாலே கான்பூர் படுகொலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த இதெல்லாம் நடத்திருப்பாங்க. அடுத்து பேகம் அஸ்ரத் மஹால் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறவங்க லக்னோவில் வந்து போர் செஞ்சிருப்பாங்க. அடுத்து கன்வர் சிங் அப்படிங்கிறது பீகார்ல போர் செஞ்சிருப்பாரு. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் யார் யாரும் என்னென்ன போர் செஞ்சாங்க மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே வந்து இவங்கள யார் யாரெல்லாம் பிடிச்சா அப்படின்னு மேட்ச்ல கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கைதானவர் வந்து பகதூர் ஷா. பகதூர் ஷா 2. இவரை அதான் மேல பார்த்தாலும் முகல் எம்பரர். ஸோ இங்க பார்த்தாலும் முகல் எம்பரர் பகதூர் ஷா 2. ஸோ இவரை கைது பண்ண, அதாவது இவரை தோக்கடிச்சவர் யாருன்னா ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறத தோக்கடிச்சாரு. அடுத்து பேகம் அஸ்ரத் மஹால். இவரு இந்த பேகம் அஸ்ரத் மஹாலை தோக்கடிச்சது காலிங் கேம்பல் அப்படிங்கிறவர். அடுத்து நானா சாஹிப் இவங்க தோக்கடிச்சது ஹென்ரி ஹேவ்லாக் அப்படிங்கிறது. அடுத்து ஜான்சி ராணி பில்ச் ரோஸ் அப்படிங்கிறத தோக்கடிச்சாரு. அடுத்து கன்வர் சிங். இவரை யார் தோக்கடிச்சாங்கன்னா புக்ஸ்ல இல்லை. அடுத்து இதுல வந்து ஆர்டர் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி லைனா இவங்கெல்லாம் ஒன்று பிடிச்சிருப்பாங்க. பட் இவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் யாருன்னா மங்கள் பாண்டே. அவரு டாப். அவர் இல்லாம அதுக்கப்புறம் போர் செஞ்சு தோத்தவங்க இவங்க எல்லாம். இப்ப இந்த 1857 ரிவோல்ட் வந்து ஃபைனலா தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கான தோல்விக்கான மெயினான காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட மாடர்ன் வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி ப்ராப்பரா ஒரு லீடர்ஷிப் இல்லை. இது அங்கங்க நடந்துச்சு. ஸோ அதாவது இப்ப எல்லாருமே கும்பலா சேர்ந்து ஒரே இதாக சண்டை போடல, யூனிட்டியா சண்டை போடல. அந்தந்த ஊர்ல தனித்தனியா அப்படியே சண்டை நடந்திருக்கும். சரியா? இப்ப ஜான்சி ராணி, இந்த ராணி லட்சுமி பாய் வந்து ஜான்சில சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப் வந்து இதுல சண்டை போட்டிருப்பாங்க. கான்பூர்ல சண்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்க நடந்திருக்கே தவிர ஒரு யூனிட்டியா நடக்கல. சரியா? அதனால இதுக்கான தோல்விக்கான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்புறம் மெயினா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், சவுத் இந்தியா வந்து இல்ல ஃபுல்லா பார்ட்டிசிபேட்டே பண்ணல. எல்லாமே நார்த் சைட்ல தான் பண்ணாங்க. அதே மாதிரி
ஆஹ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் சிப்பாய் முண்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்னா மங்கள் பாண்டே தான். சரியா? அது வந்து பரத்பூர்ல அது நடந்திருக்கும், அந்த மங்கள் பாண்டேயோட இன்சிடென்ட். அடுத்து 1857 ரிவோ புக் அப்படின்னு சொல்லி 1857 டைட்டில் வச்சு ஒரு புக் எழுதியிருப்பாரு. யாருன்னா டாக்டர் எஸ்என் சென் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. சரியா? ஸோ அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரு இருக்கிற ஸ்டேஜ் இன்னும் ஒரு 5 பேஜ் 4 பேஜ் தான் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது, அதனால நம்ம ஃபாஸ்டா போயிடுறேன். ஒரு ஆக்ட், இது நம்ம பாலிட்டிலே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி பார்த்திருக்கோம். ரெகுலேஷன் ஆக்ட் 1773. இது ராபர்ட் கிளைவ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் என்ன ஆகும்னா, ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சொல்லி பேரை மாத்திருப்பாங்க. பேரை மாத்தி யாரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இருந்திருப்பாருன்னா வேரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஏன்னா வேரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கவர்னர் ஆஃப் பெங்காலா இருந்திருக்காரு. அவர் டைம் பீரியட்ல தான் கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லி பேர் மாத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வேரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்திருப்பாரு. அடுத்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது 1+4 அப்படின்னு சொல்லி எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அந்த வைஸ்ராய்க்கு உதவி செய்யறதுக்கு. அடுத்து 1774 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கொல்கட்டா நம்ம பார்த்திருப்போம், காலையில கூட பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கொல்கட்டா அப்படின்னு சொல்லி 1774 கொல்கட்டால சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் இருந்திருப்பாங்கன்னா சர் இலிஜா இன்பே, அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருந்திருப்பாரு. அடுத்து பிரைவேட் ட்ரேட் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பாம்பே தான் சென்டரா வச்சு அதாவது பெங்கால சென்டரா வச்சிருப்பாங்க. பெங்கால் பெங்கால் வந்து டாப்பு. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் 3 இடத்துலயுமே தனித்தனியா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பெங்கால் கண்ட்ரோல்ல தான் இந்த பாம்பேவும் மெட்ராஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இல்ல மெயினா டேட்டா அப்படின்னா இந்த 2 டேட்டா தான் ரொம்ப மெயின். சரியா? ஒண்ணு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பேர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து பேரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பேர் மாத்திட்டாங்க. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சர் எலிஜா இன்பே. அடுத்து பிட் ஆக்ட். சரியா? பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க 1784. அப்ப இதுல வந்து 2 பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. ஒன்னு கோர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளையும், இன்னொன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி ஒருத்தவங்களையும். ஸோ அப்ப இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஒர்க் பாத்துக்கிறவங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பாத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லி 2ஆ கொண்டு வந்தாங்க. அடுத்த கார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இது வந்து இந்த 1813ல என்ன ஆயிருக்கும்னா, எல்லா கம்பெனிஸ்க்கும் எல்லாமே அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் போறான், அவன் மட்டும் நல்லா லாபம் பார்த்துட்டு வரான்னு சொல்லி இருப்புல என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்ல வந்து நாங்களும் போறோம்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக் வந்து ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் 1776 எழுதியிருப்பாரு. எக்கனாமிக்ஸ்ல ஸ்டார்டிங்லேயே வரும். ஓகேவா? ஸோ ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்த புக் எழுதியிருப்பாரு. இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு தான் ஸோ எல்லாருமே வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த புக்கை படிச்சுட்டு எல்லாருமே அந்த மாதிரி இருந்தவங்க. அப்புறம் அந்த ஆரம்பத்துல இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எல்லா கம்பெனியும் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிருப்பாங்க. அலோவ்டு ஆல் கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன் மிஷினரி வந்து இந்த டைம் பீரியட்ல தான் வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1813 1 lakh வந்து எஜுகேஷனுக்காக ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ அது எல்லாமே இந்த 1813 கார்ட்டர் ஆக்ட்ல தான். அடுத்து கார்ட்டர் ஆக்ட், அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆக்ட் போட்டுட்டே இருப்பாங்க. 1813 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1773, அதுக்கப்புறம் 84ல பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அதுக்கப்புறம் 1813ல வந்து ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1796ல போட்டிருப்பாங்க. பட் அது பெரிய லெவல்ல ஒன்றும் வந்திருக்காது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த கார்ட்டர் ஆக்ட் 20 வருஷம் கழிச்சு 1813ல. ஸோ அது பார்த்தாச்சு. அடுத்து 33ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பேரை மாத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆரம்பத்துல 1733ல என்ன பண்ணாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பேர் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் 1833ல என்ன பண்ணாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்றத கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க. பேரை மாத்திட்டு அதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா யார் இருந்திருப்பாங்கன்னா வில்லியம் பென்டிக். ஓகேவா? ஸோ இப்போ பாம்பேவும் மெட்ராஸையும் ஆல்ரெடி இவங்க தான் பெங்கால் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்கால் அஃபிஷியலா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாம்பே மெட்ராஸ்ன்றது யார் கண்ட்ரோல் வந்துடும்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே வந்துடும். சரி, அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட பேரை தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பேரை மாத்திட்டாங்க. அப்ப பெங்கால் டாப்பு, பெங்காலுக்கு கீழே 2 பேர், ஒருத்தர் பாம்பே, ஒருத்தர் மெட்ராஸ். சரி, அடுத்த கார்ட்டர் ஆக்ட் அடுத்த 20 வருஷம் கழிச்சு 33 அடுத்து 20 வருஷம் 1853. இதுலதான் என்ன ஆயிருக்கும்னா, மெயினான விஷயம் சிவில் சர்வீஸோட எக்ஸாம்ஸ் வந்து இந்தியன்ஸையும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது முன்னாடி வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து எழுதக்கூடாது. பட் இதுல வந்து இந்தியன்ஸையும் அலோவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியன்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க.
அப்படி அலோவ் பண்ணும்போது முதல் இந்தியனா கிளியர் பண்ணியிருப்பாரு ஒருத்தர், யாருன்னா சத்யேந்திரநாத் சின்ஹா, சத்யேந்திர தாகூர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 1863 அவர் கிளியர் பண்ணியிருப்பாரு. ஓகே, இது வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து கவர்னர் அடுத்த இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த 20 வருஷத்துல தான் அடுத்த ஆக்ட் போடணும். 1853ல இருந்து 20 வருஷம்னா 1873ல தான் அடுத்த ஆக்ட் போடணும். பட் ஆனா இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ண டார்ச்சர் ஆரம்பத்துல இருந்து அப்படி ஒண்ணுன்னா பண்ணனால 1857ல பெரிய அந்த ஸ்பிரிங் எலெக்ஷன் சொல்லி நடந்திருக்கும். 1857 ரிவோல்ட் நம்ம படிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவை உள்ள உள்ள அதை உள்ள விடக்கூடாது, நம்மளே டைரக்டா இறங்கினா பிரிட்டிஷ் வந்து இங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடும்னா 1857க்கு அப்புறம் அடுத்த வருஷம் 1858லயே ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் பேர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி ரூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இனிமேல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது ஒன்று கிடையாது. இனிமேல் டைரக்டா நாங்களே வந்து ஆட்சி பண்றோம், பிரிட்டிஷே ஆட்சி பண்றோம், அந்த கம்பெனி ஆட்சி இதோட கலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரல்னு வச்ச பேரெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வச்சு அவங்களுக்காக வச்ச பேர் வச்சது பிரிட்டிஷா இருந்தாலும் அது வந்து கம்பெனியோட ஆளுங்களுக்காக வச்சது. இப்ப இனிமே இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பேர் இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா வைஸ்ராய்னு பேரை வைக்கிறாங்க. வைஸ்ராய் அப்படிங்கிறது கேனிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் இருக்காரு. ரெண்டு வைக்கிறாங்க, ஒன்னு வைஸ்ராய், இன்னொன்னு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேர் வைக்கிறாங்க. அதாவது ரெண்டு பொசிஷன் வைக்கிறாங்க. ஒன்னு வைஸ்ராய்ன்றவங்க இந்தியால இருந்தே ஆட்சி பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துல யாருக்கு பவர் அதிகம்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு தான் பவர் அதிகம். இப்போ பிஎம் மாதிரி, இந்த வைஸ்ராய் அப்படிங்கிறவங்க சிஎம் மாதிரி. சரியா? அந்த மாதிரி. பட் ஆனா வைஸ்ராய் தான் டைரக்டா ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்குறவங்க. ஓகேவா? சரி, அடுத்து லாஸ்டா இந்த டபுள் ரூல் வந்து எந்தது டபுள் ரூல், அதான் அவங்க ஸ்டார்டிங் நீங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முன்னாடி நம்ம நோட்ஸ்ல பார்த்தோம்ல, ஸோ அதான் டையார்கி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து இங்க க்ளோஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஐசிஎஸ் தேர்வு, அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், புக்ல இருந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இப்ப ஐசிஎஸ் தேர்வு 1892ல அதோட ஏஜ் வந்து 21 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும்னு இருந்துச்சு. இந்தியன்ஸ் வந்து 21 வயசு வரைக்கும் தான் எழுதலாம், அதுக்கு மேல வந்து எழுதக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் லிபரலா கொஞ்சம் ஏஜ் லிமிட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்கே 17 18, அப்பெல்லாம் காலேஜ் முடிக்கிறதுக்கே 20 19 வயசுல தான் முடிப்பாங்க அந்த டைம் பீரியட்ல. அப்ப அவங்க 21 வயசுல எப்படி இந்த இவ்வளவு பெரிய எக்ஸாமை கிளியர் பண்றது, அப்ப 23 வயசு ஆகுங்க அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணனால அதை வந்து ஆக்கியிருப்பாங்க. 21ல இருந்து 23 வயசுக்கு ஆக்கியிருப்பாங்க. அது மாதிரி ராயல் கமிஷன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், யூனிட் 6ல பார்த்திருப்போம். ஸோ 1912ல ஒரே டைம், அதாவது ஐசிஎஸ் தேர்வுல ஆய்வு செய்யறதுக்காக இதை அமைச்சிருப்பாங்க அந்த ராயல் கமிஷன். அந்த கமிஷன்ல 2 இந்தியன்ஸா இருப்பாங்க, கோபாலகிருஷ்ண கோகலே, அப்துல் ரஹீம் அப்படிங்கிற 2 பேரா இருப்பாங்க. இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஹெட்டா இருந்திருப்பாரு. அடுத்த ரெண்டாவது ராயல் கமிஷன், அதாவது இது ஃபர்ஸ்ட் ராயல் கமிஷன் 1912, ரெண்டாவது ராயல் கமிஷன் அந்த 11 வருஷம் கழிச்சு 1923ல யாருன்னா லீ அப்படிங்கிற ஒரு தலைமையில நடந்திருக்கும். இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்றத ஒன்று உருவாக்கணும், அது மூலியமா தான் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப இருக்க டிஎன்பிஎஸ்சி, சரிங்களா, இப்ப இருக்க டிஎன்பிஎஸ்சி வந்து உருவாக்குனதுக்கான காரணம் வந்து இந்த செகண்ட் ராயல் கமிஷன் இந்த லீ வந்து பரிந்துரை பண்ணனால்தான். அடுத்து இந்தியாவில் வந்து அந்த காவல் முறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. காரன் வாலிஸ் அப்படிங்கிறது தான் மெயின் இந்த காவல் முறையை உருவாக்குனாரு. அது இல்லாம இந்த ஊர்ல சின்ன சின்ன கிராமத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்காக கோத்வால் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு போலீஸ் தான், பட் ஆனா இவங்க டைரக்டா கவர்மெண்ட்ல வர மாட்டாங்க. இவங்க இந்த ஜமீன்தாரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் காவலுக்காக ஒருத்தரை நியமிப்பாங்க. ஸோ அவர் பேர் வந்து கோத்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய ராணுவத்துல வந்து உயர் பதவி எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கிட்ட தான் இருக்கும். இந்தியர்களுக்குன்னு உயர் பதவினா சுபேதார் அப்படின்ற ஒரு பதவி தான், பட் அது சின்ன லெவல் பதவி தான், பட் அதுதான் ஹையஸ்ட் லெவலா இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த டைம் பீரியட்ல பயங்கர ஒரு இதா நடந்திருக்கும். அடுத்து நீதித்துறை, சிவில் நீதிமன்றம் அப்படின்றத திவானி அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவியல் நீதிமன்றத்தை வந்து பௌஸ்தாரி அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியம். சிவில் நீதிமன்றம்னா திவானி அதாலத், குற்றவியல் நீதிமன்றம் பௌஸ்தாரி அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸோ சுப்ரீம் கோர்ட் 1774ல கல்கட்டால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களா, அடுத்து மெட்ராஸ்ல 1801, அப்புறம் பம்பாயில 1823. நெக்ஸ்ட் 1861ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையுமே கலைச்சிருவாங்க, கேன்சல் பண்ணிட்டு 1862ல சுப்ரீம் கோர்ட்டே இனிமே கிடையாது, இனிமே எல்லாத்துலயும் ஹை கோர்ட்னு சொல்லி 1862 ஹை கோர்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூணுத்தையும் பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ்ல இருந்து ஒரே டைம்ல 1862 நம்ம சுப்ரீம் இது ஹைகோர்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் தான் யார் இருந்தப்பாங்க? திருவாரூர் டி முத்துசாமி. அதான் டி முத்துசாமின்னு சொல்லுவோம். திருவாரூர் முத்துசாமி 1877. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இந்தியனா உள்ள வந்த பிறகு ஆனா நிறைய பத்திரிகைகள் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா எழுதுவாங்க, தமிழ் பத்திரிகையை. ஸோ அதனால தான் ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து ஆரம்பிப்பாரு. அது எல்லாமே யூனிட் 6ல நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அவ்வளோதான். இது அந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. ஸோ இது எல்லாமே ரிவிஷன்றனால நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், ரொம்ப டீட்டெயிலா போல. ஸோ இந்த அளவு கொஞ்சம் படிச்சுக்கிட்டா கூட போதும் லாஸ்ட் மினிட்ல. படிக்காத டாபிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படிச்சுட்டாலே போதும். சரி, அடுத்து சாப்டர் 7. அவ்வளோதான். இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதோட முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸஸா எழுதியிருக்க பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். சரி சார். நெக்ஸ்ட் நேஷனல் ரினைசன்ஸ். இதுல வந்து நம்ம மெயினா தலைவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜா ராம்மோகன் ராய் அவரை பத்தி பார்க்க போறோம். ஸோ இவரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு பத்திரிகை நியூஸ் பேப்பர் நடத்திருப்பாரு. அது பேர் வந்து சம்பத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. இவரு உண்மையான நேம் வந்து ராம்மோகன் ராய் தான். சரியா? ஆனா இவருக்கு ராஜான்னு பட்டம் கொடுத்தவர் அக்பர் டூ தான் இவருக்கு ராஜான்ற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. இது கூட டிஎன்பிஎஸ்ல எல்லாம் கேட்பாங்க. ஸோ ராஜா ராம்மோகன் ராயோட பேர்ல அந்த ராஜா அப்படிங்கிற பட்டம் யாரு கொடுத்தாங்கன்னா அக்பர் டூ. அடுத்து இவர் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் இந்தியன் எஜுகேஷன் ரெண்டுத்தையுமே ஊக்குவிச்சாரு. ஏன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல நிறைய எப்படின்னா ஃபியூச்சர்ல என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாமே வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல இருக்கு. அதனால வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் இவர் வந்து ப்ரொமோட் பண்ணாரு. இவர் வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இவர் நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர் வந்து மார்னிங் ஸ்டார். ஏன்னா இன்னொருத்தரையும் நம்ம ஸ்டார்னு சொல்லுவோம். அதனால இவர் என்ன ஸ்டார்னு சொல்லுவோம்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1815 ஆத்மீய சபா அப்படின்னு ஒரு சபையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஆனா ஸ்கூல் புக்ல 1815 இருக்கு, 14 இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் தான் 15 தான். 1815 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்து 20 ஆகஸ்ட் 1828 பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதான் மெயினா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத அமைப்பு ஆரம்பிச்சவர் வந்து யாருன்னா இவர் தான். எந்த டேட்லனா 20 ஆகஸ்ட் 1828. இதே டைம் பீரியட்ல இவர் ஒரு கோயில் கட்டியிருப்பாரு. அந்த கோயில்னா அந்த அதாவது கல்கட்டால தான் இங்க எழுதிருக்காங்க. ஓபன் நோ இமேஜ் டெம்பிள் இன் கல்கட்டா. ஸோ இதுவும் 1828 தான். ஸோ அந்த கோவில்னா அது ஜஸ்ட் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த பிளேஸ்ல தான் இவர் இந்த சபையும் ஆரம்பிச்சிருப்பாரு. பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு சபையும் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ரெண்டத்தோட டேட்டும் ஒண்ணுதான். சரியா? அடுத்து இவரோட புக்ஸ், இந்த ஒரு 3 புக்ஸ் பார்த்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க புக் ரொம்ப மெயின். த கிஃப்ட் ஆஃப் மோனோதிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தஃபவத் உல் முஃபாவுதீன் அப்படிங்கிற ஒரு புக்கு. அது இங்கிலீஷ், ரெண்டு பேருமே படிச்சு வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷ்ல, இது அந்த அவங்களோட ஓன் லாங்குவேஜ்ல. சரியா? பெங்காலோட லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ 1809 இந்த புக் எழுதுறாரு. அடுத்து ப்ரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அப்புறம் தி கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. 3 புக்கும் ராஜா ராம்மோகன் ராய் புக்கு. இது மூணுமே இவரோட புக்கு. சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது இவரோட பத்திரிகை. ஓகேவா? இவர் வந்து அபாலிஷா சதி, அதுதான் உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்லுவாங்க, சதி ஒழிப்பு. அபாலிஷா சதி அப்படிங்கிறது 1829 வில்லியம் பென்டிக் சைன் பண்ணி அதை கொண்டு வந்திருப்பாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது புருஷன் இறந்த பிறகு பொண்டாட்டியம் போய் நெருப்புல எரிஞ்சு இறந்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து வில்லியம் பென்டிக் வந்து அந்த மூட நம்பிக்கையெல்லாம், ஆனா இந்த மாதிரி மூட நம்பிக்கை நிறைய விஷயத்த பிரிட்டிஷ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அவங்க பண்ண நிறைய விஷயம் மூட நம்பிக்கையை கேன்சல் பண்ணது, பிளஸ் எஜுகேஷன் கொடுத்தது. இது ரெண்டுமே நல்ல விஷயம். ஸோ அதுக்கு இந்த வில்லியம் பென்டிக் இதை சைன் பண்றதுக்கு நிறைய போராட்டம், நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி அவர் பாடுபட்டது வந்து இவர் தான், ராஜா ராம்மோகன் ராய். 1829 ரொம்ப முக்கியம். அடுத்து இவர் ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு 2 பேர் இருக்கு, 3 பேர் இருக்கு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், மார்னிங் ஸ்டார், அதுக்கப்புறம் ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவர் லாஸ்டா பிரிஸ்டோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறந்துடுறாரு. 1833 இறந்துடுறாரு. அவ்வளவுதான். சரியா? இவரை பத்தி மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எந்த பாயிண்டையும் ஒரு இதுல ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாத்துல இருந்தும். சரி, நெக்ஸ்ட் தேவேந்திரநாத் தாகூர். ஸோ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, நேஷனல் ஆந்தம் எழுதினவர். ஸோ அவரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர். இவர் 1870 இருந்து 1805 வரைக்கும் உயிரோட வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பெருசாக தேவையில்லை நமக்கு. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் உயிரோட இருந்தாலும் தேவையில்லை. பட் ஆனா இதுல இவரு ராஜா ராம்மோகன் ராய் எங்க இறந்தாரு
அப்படின்னு கேட்பாங்க. பிரிஸ்டோல் 1833 இருந்தார். சரி, இப்ப இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு. ஆஹ் தத்வபோதினி சபா அப்படிங்கிற ஒரு சபா 1839 கல்கட்டால ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தத்வபோதினி பத்திரிகா அப்படின்னு சொல்லி 1843 ஒரு பத்திரிகை ரிலீஸ் பண்றாரு. அடுத்த 42லயே ஒரு பிரம்ம சமாஜத்துல இணைஞ்சிருவாரு. என்னன்னா இவரு இவரு பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சது ராஜாராம் மோகன் ராய். ஒரு 1833 இறந்துடுறாரு. பட் இறந்த பிறகு இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா அதுல இருந்த மெம்பர்ஸ் வந்து இதை நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி இதை இன்னும் ஒரு படி கொண்டு போனதுதான் வந்து ஆஹ் இவரு தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவரு 1842 இவரு பிரம்ம சமாஜத்தை ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு இவரும் அதேதான், கடவுள் என்பவர் ஒருவரே தான் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் ராஜாராம் மோகன் ராயும் அதேதான். அதனாலதான் அவர் வந்து ஒரு டெம்பிள் ஓபன் பண்ணாரு. பட் ஆனா அதுல எந்த ஒரு இமேஜும் இருக்காரு. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி மட்டும் வச்சு அவர் ஓபன் பண்ணிருப்பதா சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரிதான் இவர் கடவுள்ன்றது ஒருத்தர் தான். ஸோ ஒரு 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 மதத்துக்கும் ஒரு கடவுள் மாதிரிலாம் ஒரு கடவுள் கிடையாது. எல்லாம் அதுக்கும் சேர்த்து ஒரே கடவுள் தான் இருக்காருன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து ஆஹ் ஒரு 1866 ஒரு பிளவு நடக்கும். இந்த பிரம்ம சமாஜத்திலேயே 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு குரூப் வந்து தேவேந்திரநாத் தாகூருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு குரூப் வந்து கேசப் சந்திர செனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவரை பத்தி அடுத்து பார்ப்போம். இந்த டைம் பீரியட்ல இந்த ரெண்டுக்குமே ரெண்டா உடையும் போது இவர் தனியா வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி இவர் தனியா ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது பிரம்ம சமாஜ்ல இருந்து பாதியா பிரிஞ்சு வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு 1866 ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இவர் நம்பிக்கை பற்றிய ஒரு 4 கொள்கைகள் வந்து இவர் வெளியிட்டிருப்பாரு. சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேசப் சந்திரசன், இவர் வந்து பிரம்ம சமாஜ்ல 1857 ஜாயின் பண்றாரு. இவர் ஜாயின் பண்ணோன்னே என்ன பண்ணுவாருன்னா நிறைய கிளைகள் வந்து ஆரம்பிப்பார் இந்த பிரம்ம சமாஜத்துக்கு. கிட்டத்தட்ட இவர் டைம் பீரியட்ல 54 சமாஜஸ் இருந்ததா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னது 1866 ஒரு பிளவு வந்துச்சு. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்க. இந்த தேவேந்திரநாத் குரூப் பிரிஞ்சு ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இவங்க தனியா பிரிஞ்சு கேசப் சந்திரசனோட குரூப் தனியா பிரிஞ்சு பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சரியா? இப்ப பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா 1866, கேசப் சந்திரசன். இந்த டைம் பீரியட்ல என்னன்னா இந்த சமாஜத்தோட மெயினான வேலையை வந்து குழந்தைகள் திருமணத்தை வந்து தடுக்கிறது, மறுமணத்தை வந்து ஊக்குவிக்கிறது, ஸோ அந்த மாதிரி உடன்கட்டையறதை தடுக்கிறது, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வரணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கேசப் சந்திரசன் அவரோட 13 வயசு பொண்ணை வந்து இந்து மகாராஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு மைனர் மேரேஜ் மாதிரி ஆயிடும்ல. ஸோ அதனால என்ன ஆகும்னா இவர்கிட்ட இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வந்துடுவாங்க. நம்ம சைல்ட் மேரேஜுக்கு அகேன்ஸ்டா போறாராம், நீங்களே வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க உங்க தாத்தாருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வந்துடுவாங்க. பிரிஞ்சு வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க 1878. யாரெல்லாம் இருந்ததுன்னா ஆனந்தமோகன் போஸ், சிப்சந்திர சென்னு, உமேஷ் சந்திர தட்டா, இவங்க 3 பேரை வந்து 1878 அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்ட்டு. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியா? ஸோ இவரை பத்தி படிக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 1856. ஸோ காலையில கூட நம்ம பாலிட்டி பார்க்கும்போது இந்த ஆக்ட்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னா 1856. ஷோம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இவர் நடத்துவாரு. இவரோட ஈஸ்வர் சந்திரனாலே மெயினா ரீமேரேஜ் ஆக்ட், இன்னொன்று வந்து அந்த குழந்தைகள் திருமணம் அதை வந்து தடுக்கணும்னு சொல்லி போறாரு. இந்த 2 தான் இவரை பத்தி மெயினான டேட்டா. இவர் 1860 இந்தியன் பீனல் கோடு வந்து மினிமம் கேர்ள் ஏஜ் வந்து 10 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல 6 வயசு 7 வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப மினிமம் கேர்ள் ஏஜ் வந்து 10 இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் டைம் பீரியடுக்கு அப்புறம் 1893 12 ஆக்கியிருப்பாங்க. 1925 14 ஆக்கியிருப்பாங்க. ஸோ மினிமம் ஏஜ் கேர்ளோட ஏஜ். அடுத்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இதை நான் கிரீன்ல எழுதியிருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால பாம்பேல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால 1867 ஆத்மரம் பாண்டுரங் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஜஸ்ட் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு அப்புறம் வழி நடத்தினவங்க தான் இதுல ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எம்ஜி ரானடே, இன்னொருத்தர் ஆர்ஜி பந்தர்கர். இதுல இந்த எம்ஜி ரானடே பத்தி தான் ரொம்ப முக்கியம். சரி, அவங்க ஆரம்பிச்சது இப்ப பிரார்த்தனா சமாஜத்தை யார் ஆரம்பிச்சாங்க தான் ஆத்மரம் பாண்டுரங் தான். பட் ஆனா அதுல ஃபேமஸா இருந்தவங்கன்னு பார்த்தா எம்ஜி ரானடேவும் ஆர்ஜி பந்தர்கரும். அதுல எம்ஜி ரானடே தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் டைம் பீரியட்ல ஒரு 3 சபை ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்னு இந்தியன் விடோஸ் ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு 1861. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இந்த 3மே. அடுத்து பூர்ணா சர்வோஜனிக் சபா 1870. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. சரியா? ஸோ இந்த 3மே டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ்.
இயர் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்த சபையை யார் ஆரம்பிச்சான்னு கேட்டிருக்காங்க. எம்ஜி ரானடே அப்படிங்கிறது. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரியா? சுயராஜ்யம் எனது பிறப்புறமே சொல்லியிருக்காரு இவரு. சரியா? சரி, சுயராஜ்யத்தை பத்தி பெருசா பேசினவர் இவர். ஓகேவா? இப்ப இந்த தயானந்த சரஸ்வதி இவர் வந்து யாருடைய சீடர் அப்படின்னா சுவாமி விஜயானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவரோட சீடர் தான் இவரு. 1875 ஆரிய சமாஜத்தை வந்து இவர் தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப மெயினானதுன்னா இதுதான். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை எந்த வருஷம் தோற்றுவிச்சாரு? 1875. ஸ்டார்டிங்ல பாம்பேல இருந்திருக்கும், அதுக்கப்புறம் லாகூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. சுத்தி அப்படின்னு சொல்லுவாரு. சுத்தினா என்னன்னா, அதாவது இந்த டைம் பீரியட் நிறைய பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க. அவங்க எல்லாம் திரும்ப இந்து மதத்துக்கே மாத்துறது. இப்ப நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா மாத்திருப்பாங்க. இங்கிலீஷ் மெயினா வந்ததுக்காக கிறிஸ்டியன்ஸா மாத்துறாங்க. அப்ப அந்த கிறிஸ்டியன்ஸா மாத்துறவங்க எல்லாத்தையும் திரும்ப இவரு ஹிந்துவா மாத்துறாரு. அதுக்கு பேர் தான் சுத்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. அதே மாதிரி கோ பேக் டு வேதாஸ் சொல்லுவாரு. அதாவது வேதங்களுக்கு திரும்ப செல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பேப்பர். ஓகே. ஸோ சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிளஸ் அதே பேர்ல ஒரு பத்திரிகையும் நடத்திருப்பாரு. அடுத்து தயானந்த ஆங்கிலோ வேதிக் காலேஜ் அப்படிங்கிறது 1886 காலேஜும் ஸ்கூல் எல்லாமே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ தயானந்த ஆங்கிலோ வேதிக் காலேஜ்னு சொல்லி 1886. அதே 1886 தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. இவரோட ஒரிஜினல் நேம் வந்து மூல் சங்கர். இதுவும் ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? ஸோ இவரை பத்தின டேட்டா எல்லாமே ராஜாராம் ராய் மாதிரி எல்லாமே முக்கியமான டேட்டாஸ் தான். அதே மாதிரி இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்தியா இந்தியர்களுக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து மார்ட்டின் லூத்தர் ஆஃப் இந்துசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் இந்துக்காக அவ்வளவு பாடுபட்டார். அதனால இவர் மார்ட்டின் லூத்தர் ஆஃப் இந்துசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹன்சா. ஸோ இவரு ஒரு பூசாரியா இருந்தவர், ஒரு கோயிலோட பூசாரியா இருந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹன்சா. ஆன்மீகவாதி, பெங்கால்ல தக்னேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாரு. சிவன் காளி பக்தரா இருந்தாரு இவரு. சிவன் காளிக்கு பக்தரா இருந்தாரு. ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லுவாரு இவரு. அதாவது நம்ம ஜீவானா நம்மளோட உயிர், நம்ம உயிர் வந்து சிவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அடுத்து இவரோட சிஷ்யர் தான் வந்து விவேகானந்தர். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி காட் அப்படிங்கிறவரு இவரும் காடுன்றவரு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது நம்ம பெருசா ஞாபகம் தேவையில்லை. ஏன்னா இவங்க எல்லாமே கடவுள்ன்றவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னவங்க தான். அடுத்து மனிதருக்கு செய்யப்படும் இது ரொம்ப முக்கியம். மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கடவுளுக்கு போய் நீங்க எதுவும் படைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சாப்பிடாம ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு சாப்பிடக்கூடாது. நீங்க அவனுக்கு கொடுத்தனா அது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னவர் இவரு. இவரோட சீடர் தான் வந்து விவேகானந்தர். விவேகானந்தரோட ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திரநாத் தத்தா. இது மேட்டிக் கொஸ்டின் ஏரியா. விவேகானந்தரோட ஒரிஜினல் நேம். அடுத்து 1893 சிகாகோ ஸ்பீச், விவேகானந்தரோட ஃபேமஸான ஸ்பீச். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் ஆரம்பிச்சிருப்பாரு 1893. அடுத்து நியோ ஹிந்துசியம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாங்க. அடுத்து 1897 ராமகிருஷ்ணா மடம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணா பேர்ல மடம் அமைப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட இவரோட ஒரு புக்கு லெக்சர்ஸ் ஃப்ரம் கொலம்போ டு அல்மவிடா அப்படிங்கிற ஒரு புக் வந்து இவர் எழுதியிருப்பாரு. அடுத்து இவர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் தி மாடர்ன் இந்தியா, மாடர்ன் ஸ்டார் ஆஃப் தி மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். மார்னிங் ஸ்டார்னு யாரும் சொல்லுவாங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய். இவர் வந்து மாடர்ன் ஸ்டார் ஆஃப் தி மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. யாருன்னா விவேகானந்தரை. சரியா? ஸோ நான் இதுல எழுதியிருக்கேன்னு ராமகிருஷ்ண பரமஹன்சன் நினைச்சிட கூடாது. அதனால நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் போட்ட கண்டென்ட் எல்லாமே வந்து விவேகானந்தரை பத்தின கண்டென்ட். அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ இதுவும் 1875. ஏற்கனவே ஆத்மீய சபா பார்த்தோம். ஸோ இங்க மேல பார்த்தோம்ல ஆரிய சமாஜ், ஆத்மீய சபா ஆரிய சமாஜ் 1875. அதே 1875 தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு 1875 பின்னாடி. சரி, அப்ப 1875 3 இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒன்னு ஆரிய சமாஜ், இன்னொன்னு வந்து தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னா என்னன்னா காட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியோசபிக்கல் சொசைட்டினா அதுதான் பிரம்மஞான சபைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது இங்கிலீஷ் வார்த்தை தான் தியோசபிக்கல் சொசைட்டி. காட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1875 அமெரிக்காவில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார் ஆரம்பிச்சாங்கன்னா ஹெலனே பிளவஸ்கி அப்படிங்கிறவங்களும் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், அது வில்லியம் கான்ஜர்ஜ் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்து இதோட பிரான்ச் வந்து அடையாறுல 1886 ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனா 82ன்னு நெட்ல எல்லாம் வரும். பட் ஆனா கரெக்டான டேட்டா வந்து 86 தான் ஆரம்பிச்சாங்க. இது உங்களோட மெயின் கான்செப்டே இந்து மதத்தை பரப்புறது தான். ஏன்னா அந்த டைம் பீரியட்ல நிறைய கிறிஸ்டியனிட்டியை பரப்பியிருப்பாங்க. ஸோ அதனால இந்து மதத்தை பரப்புறது தான் இவங்களோட மெயின் கான்செப்ட். அடுத்து அன்னி பெசன்ட் வந்து இதோட தலைவராக 1807 இதோட தலைவராக ஆக்குறாங்க.
என்னன்னா இவங்க எப்ப ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 1889 தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க அமெரிக்கா அந்த சைடு வேற நாட்டுல தான் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து 1893 இந்த தியோசபிகல் சொசைட்டிக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த சொசைட்டி சார்பாக தான் இவங்க வந்திருப்பாங்க 1893. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. இவங்க காங்கிரஸோட தலைவர் ஆனது. ஸோ ஜெயிலுக்கு போனது அப்புறம் வந்து தலைவர் ஆனதெல்லாம் இவங்க படிச்சிருப்போம். யூனிட் 6ல படிச்சிருப்போம். சரியா? ஸோ இவங்க 1893 இந்தியா வராங்க. வந்ததோட 1907 இங்க தலைவர் ஆகுறாங்க அன்னிபெசன்ட்டா. இவங்களோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படிங்கிற 2 பத்திரிக்கை. அதுக்கப்புறம் சென்ட்ரல் இந்து காலேஜ் அட் பனாரஸ் வாரணாசியில சென்ட்ரல் இந்து காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்துஸ்தியத்தை பூஸ்டப் பண்ணணும்னா. அடுத்து ஜோதிபா பூலே. ஸோ காலையில பார்த்தவங்க ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே. ஸோ 1848 பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து முதல் எஸ்சி பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிறுபான்மையினருக்கான பள்ளி 1852 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1870 அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்ல இருக்கும். இவங்க வந்து 1870 சத்திய சூதக் சமாஜ் அப்படின்னு ஒரு சமாஜத்தை ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா ஒரிஜினலா அது வந்து 1873 தான் ஆரம்பிச்சது. ஸோ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போய் ஆகணும் இல்லை. அடுத்து 1863 சிசு கொலை தடுப்பு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு மையம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பொம்பளை குழந்தை பிறந்தா சாவடிச்சுவாங்க. ஸோ அதை தடுக்கணும்னு சொல்லி ஒரு மையம் ஆரம்பிக்கிறாங்க 1863. சரியா? ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர். சரியா? அதாவது ஜோதிபா பூலே அப்படிங்கிறவரு அவரோட மனைவி சாவித்ரிபாய் பூலே. இவங்க தான் வந்து இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க. அடுத்து குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த புக்கு குலாம்கிரி எதை பத்தி பேசுனா அடிமைத்தனத்தை பத்தி பேசுது. அப்புறம் சமபந்தி, அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்ந்த மக்கள் அப்படின்னா பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஒண்ணு, எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து நாராயணகுரு. இவர் கேரளாவை சேர்ந்தவர். பேர்லயே தெரியும். இங்க கூட நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். நாராயணகுரு டெம்பிள்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே, சென்னையிலேயே நிறைய இருக்கு. ஸோ அப்ப ஸ்ரீ நாராயண ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு 1902. அருவிபுரத்துல இவருக்குன்னு கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க. அது கேரளால இருக்கு. சரியா? இங்க கூட சென்னையில கூட நியர் திருவொற்றியூர் பக்கத்துல இருக்கு இவருக்கு ஒரு கோவில். அடுத்து ஐயங்காளி வந்து கேரளாக்காரு. இவரும் கேரளா தான். இவர் 2 பேருமே கேரளா தான். ஸோ இவர் வந்து 1907 சாதா ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ பரிபாலனா வந்து கேரளான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நாராயணன் வந்தா நாராயணகுரு ஆரம்பிச்சாரு. சாதா ஜனன் வந்தா ஐயங்காளி ஆரம்பிச்சாரு. சரியா? ஸோ இவருமே வந்து அந்த புவர் பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இவரும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சாரு. அடுத்து சையத் அகமது கான் 1875. ஸோ சொன்னால ஏற்கனவே 1875 3 இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரிய சமாஜம். சரியா? அது 1875. அடுத்து தியோசபிகல் சொசைட்டி அமெரிக்கால 1875. அடுத்து 1875 அலிகர் மூமெண்ட். சரிங்களா? ஸோ அலிகர் மூமெண்ட் இந்த சையத் அகமது கான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது ரிலேட்டடா காலேஜ் ஆரம்பிக்கிறாரு. அலிகர் மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரு, காலேஜ் ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஸோ 1920 அதை யூனிவர்சிட்டியா மாத்துறாங்க. ஸோ இவங்களோட பத்திரிக்கை வந்து தப்தி உல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் மோரல்ஸ். ஜஸ்ட் ஒரு மேகசின் மாதிரி விட்டுறாங்க. அடுத்து இவங்க வந்து முஸ்லீமா இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹிந்துஸ்க்கும் சேர்த்து தான் அவங்க பாடுபட்டாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா முஸ்லீமும் ஹிந்துவும் ஒண்ணுதான், இவங்க 2 பேருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இவங்களை பத்தி இருக்கும். ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் 2 ஐசஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படின்னா சையத் அகமது கான் சொல்லியிருப்பாரு. டீன் டிஸ்கஷன். அடுத்து தியோபந்த் மூவ்மெண்ட், அதாவது மீட்பு இயக்கம் ஃபார் முஸ்லிம்ஸ். சரி, அதாவது முஸ்லீம் இருந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டியில கன்வெர்ட் பண்ணுவாங்க, திரும்ப முஸ்லீமா கன்வெர்ட் பண்றது. இப்படி ஏற்கனவே சுதின்னு ஒன்று பார்த்தோம்னா அந்த மாதிரி இது. அது சுதி அப்படிங்கிறது நம்ம ஹிந்துஸ்க்கு, சுதி அப்படிங்கிறது ஹிந்துஸ்க்கு, இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ்க்கு. சரியா? இது ஆரம்பிச்சவரு முகமது காசிம் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சாரு. அவரும் இந்த ரஷீத் அகமது அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. 1866 ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து பராசி இயக்கம், பார்சி இஃபாம் அப்படின்னு சொல்லுவாங்க 1851. இதை வந்து வாய்ஸ் வாஸ் ரோட் காப்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இயக்கத்துக்கு பேர் வந்து வாய்ஸ் வாஸ் ரோட் காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து நவ்ரோஜி ஃபர்துன்ஜி அப்படின்னு 2 பேர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். சரி, இப்ப
ஸோ இவங்க தான் இதை ஆரம்பிச்சாங்களா. பாசிரிப்பாங்க நவ்ருதி ஃபர்தௌசி அப்படின்றவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அது இல்லாம இவங்க ஒரு சபாவையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அஹ், ரஹ்மாய் மடயாசன் அப்படிங்கிற ஒரு சபா ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சீக் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் இது எல்லாமே இதுக்கப்புறம் என்னன்னா ஜஸ்ட் இந்த இது வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். இந்த நாராயணகுருக்கு முன்னாடி ஜோதிபா பூலே வரைக்கும் மெயின். அதுக்கப்புறம் நாராயணகுரு என்ன ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான். அது எந்த வருஷம் ஆரம்பிச்சான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஐயங்காளி எந்த சபை ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி. சையத் அகமது கான் என்ன ஆரம்பிச்சாரு, அலி அகமது மட்டும் ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுக்கப்புறம் கேட்பாங்க. இவங்க பெரிய அளவு முக்கியம் கிடையாது, அதாவது டிஎன்பிசி ரிலேட்டட். அடுத்து சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிறது சீக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னா சீக்கியர்களுக்காக ஆரம்பிச்சது. ஸோ பாபா தயாள் தாஸ் அப்படிங்கிறவரு நிரங்காரி மூமெண்ட் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து பாபா ராம்சிங் அப்படிங்கிறவரு நிரம்தாரி மூமெண்ட் அப்படின்னு, அதாவது இது நிரம்காரி, இது நம்தாரி அப்படின்னு. சரியா. ஸோ நம்தாரி அப்படிங்கிறது பாபா ராம்சிங் அப்படிங்கிறவர். ஸோ அவ்வளவுதான். அடுத்து அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சாரு. இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் படிச்சுட்டு தான் வேணும். ஆனா நீங்க இதெல்லாம் படிக்காட்டியும் மெயினா இந்த நாராயணகுருக்கு மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 10 கிளீனா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த சையத் அகமது கான் பத்தி படிச்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தா நல்லா படிக்கணும்னா இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பண்டித ராமாபாய் அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பு என்னன்னா ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட வேறு பெயர்கள் வந்து பண்டித் சரஸ்வதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து கிலாபத் இயக்கம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஐஎன்எம்லேயே படிச்சு இது யூனிட் 6ல பார்த்துருக்கோம். ஸோ கிலாபத் இயக்கம் முகமது அலி சௌகத் அலின்னு 2 பேர் அலி பிரதர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காந்தி கூட இந்த உரையில பேசி காந்திஜிக்கு ஜெயன்னு சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க, முகமது அலிக்கு ஜெய், சௌகத் அலிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம யூனிட் 6ல பார்த்துருப்போம்ல. ஸோ அங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அதனால கிலபதி இயக்கம்னா அலி பிரதர்ஸ் அப்படின்னு ஞாபகம். சிவப்பு சட்ட இயக்கம். சரியா. ஸோ சிவப்பு சட்ட இயக்கம் வந்து கான் அப்துல் கபர் கான் அப்படிங்கிறவர் அவங்க தான் ஆரம்பிச்சாரு. அடுத்து பூமிதான இயக்கம் ஆச்சாரியா வினோபா பாவே. இது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப மெயினா பார்த்துக்கோங்க. சரியா, ரொம்ப முக்கியம். இது பூமிதான இயக்கம் யார் ஆரம்பிச்சான்னு கேட்பாங்க. ஆச்சாரியா வினோபா பாவே அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சாரு. இவரோட இன்னொரு இயக்கம் பேரு சர்வோதயா இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிப்போ இயக்கம் வந்து சுந்தர்லால் பகுனுன்னா அப்படிங்கிறவர். ஸோ மரங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. சரியா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் படிங்க. இந்த மீதி இருக்கிறது இன்னும் ஒரு எத்தனை பேஜ் இருக்கு, இன்னும் ஒரு 6 பேஜ் இருக்கு. ஸோ இது நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா. 6 பேஜ் கூட இல்லை, ஒரு 3-4 பேஜ் தான் இருக்கு. மற்றதெல்லாம் வந்து நான் சும்மா என்னோட ஓன் பாயிண்ட்ஸ்க்காக எழுதுனது. ஸோ இது எல்லாமே நான் இன்னொரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார், யூஸ் பண்ணிக்கலாம்.